ஹalleluya. கர்த்தர் நல்லவர், ಕರ್ತನ್ ಒಳ್ಳೆಯವನು. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, ಈ ದಿನ ಸಂದೇಶದ ಶಿರೋನಾಮೆ ಏನಂದ್ರೆ 1:10. 1:10 ಅಂತ. இது சொன்னோன்னே ஏதாவது ஞாபகம் வருதா? ಏನಾದ್ರೂ ನೆನಪಿಗೆ ಬರ್ತಾ ಇದೆಯಾ ಇದು ಹೇಳಿದ್ರೆ? 1:10 சொல்லுங்க. 1:10. 1:10 தானே சொன்னேன். நம்ம அடிக்கடி ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒரு காரியம். ಪದೇ ಪದೇ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿರೋಂತ பேச மாட்டேன்ப்பா. 1:10 நம்ம இந்த உபவாಸ ஜெபத்துல கூட நம்ம அடிக்கடி டெய்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲೂ ಪದೇ ಪದೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. சிஸ்டர் சொல்லுங்க. ஆமென். கரங்களை தட்டி. பின்னாடி இருக்கிற எலிசபெத் பிரமிளா சிஸ்டர், ஸ்டெல்லா சுகந்தி சிஸ்டர் தான் சொன்னீங்க. ಹಿಂಗಡೆ ಇರುವಂತ ಸ್ಟೆಲ್ಲಾ ಎಲಿಜಬೆತ್ ಪ್ರಮಿಳಾ ಸಿಸ್ಟರ್. சகரியா 8:23. ಜಕರಿಯಾ 8:23. வாசிங்க சீக்கிரமா அந்த வசனத்தை எடுத்து. ಜಕರಿಯಾ 8:23. ஆமென். ஹalleluya. இந்த வசனம் தேவன் நம்முடைய சபைக்கு கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தம் இல்லையா? ಈ ವಾಕ್ಯ ದೇವರು ಸಭೆಗೆ ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ ಅಲ್ವಾ? இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில இந்த சபையில எப்பொழுது நிறைவேறும், எப்படி நிறைவேறும்? ಈ ವಾಗ್ದಾನ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾವಾಗ ನೆರವೇರುತ್ತದೆ, ಹೇಗೆ ನೆರವೇರುತ್ತದೆ? நமக்கு கேட்க ரொம்ப நல்லா இருக்கு, ಕೇಳುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಇದೆ. ஒரு மூலமாக 10 பேர் வர வேண்டும் என்று சொல்லி ಒಬ್ಬನ ಮುಖಾಂತರ 10 ಜನ ಬರ್ತಾರೆ. அதுக்கு ஆமென் அல்லேலூயா சொல்றதுக்கே ஒரு விருப்பம் இல்ல, ಆಮೇನ್ அல்லேலೂಯಾ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಒಂದು ಇಷ್ಟ ಇಲ್ಲ. அப்புறம் எப்படி நம் மூலமாக ஆண்டவர் ஜனங்களை கொண்டு வருவார்? ಹಾಗಾದ್ರೆ ದೇವರು ಹೇಗೆ ನಮ್ಮ ಮುಖಾಂತರ ಜನರನ್ನು ತರುತ್ತಾರೆ? மூலமாக கொண்டு வராவிட்டாலும் ஆண்டவர் அவரೇ கொண்டு வருவார். ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ತರದೇ ಇದ್ರು ದೇವರೇ ಜನರನ್ನು ತರುತ್ತಾನೆ. அதுதான் எங்களுடைய விசுவாசம், ಅದೇ ನಮ್ಮ ನಂಬಿಕೆ, அதுதான் நம்முடைய விசுவாசம், ಅದೇ ನಮ್ಮ ನಂಬಿಕೆ. பாருங்க ನೋಡ್ರಿ, ஒரு மூலமாக 10 பேர் வர வேண்டும். ಒಬ್ಬನ ಮುಖಾಂತರ 10 ಜನ ಬರಬೇಕು, வருவார்கள், ಬರ್ತಾರೆ. இது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், ಇದು ದೇವರ ವಾಗ್ದಾನ. இது எப்போ நிறைவேறும்? ಇದು ಯಾವಾಗ ನೆರವೇರುತ್ತದೆ, எப்படி நிறைவேறும், ಹೇಗೆ ನೆರವೇರುತ್ತದೆ? அப்போஸ்தலர் 1:8 நம்ம வாசிக்கிறோம். ಅಪೊಸ್ತಲ 1:8 ನಾವು ನೋಡ್ತೇವೆ. பரிசுத்தாவி உங்களிடத்திலே வரும் பொழுது, ಪವಿತ್ರಾತ್ಮ ನಿಮ್ಮ ಬಳಿ ಬರುವಾಗ ನೀವು ಬಲವನ್ನು ಹೊಂದಿ ಎಲ್ಲಾ ಯೂದಾಯ, ಯೆರೂಸಲೇಮ್, ಸಮಾರಿಯಾ, ಭೂಲೋಕದ ಕಟ್ಟ ಕಡೆಗಳಲ್ಲಿ ನೀವು ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರುವಿರಿ. சாட்சிகளாயிருப்பீர்கள், ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರ್ತೀರಾ, சாட்சிகளாயிருப்பீர்கள், ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರ್ತೀರಿ. அப்ப எப்பொழுது, ಯಾವಾಗ நம் மூலமாக ನಮ್ಮ ಮುಖಾಂತರ ಜನರು சபைக்கு வருவார்கள் என்றால், ಸಭೆಗೆ ಬರ್ತಾರಂದ್ರೆ சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது மாத்திரம், ಸಾಕ್ಷಿಯುಳ್ಳ ಜೀವಿತ ಜೀವಿಸುವಾಗ ಮಾತ್ರ, சாட்சியுள்ள வாழ்க்கை நீங்களும் நானும் வாழும் பொழுது மாத்திரமே நம் மூலமாக ஜனங்கள் சபையை தேடி ஓடி வருவார்கள். ஹalleluya. ಸಾಕ್ಷಿಯುಳ್ಳ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸುವಾಗ ಮಾತ್ರನೇ ಜನರು ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಸಭೆಗೆ ಬರ್ತಾರೆ. அப்ப இந்த வசனத்தின்படி 2 சாட்சி, ಆ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ 2 ಸಾಕ್ಷಿ. ಒಂದು நாம் சுவிசேஷம் அறிவிப்பதன் மூலமாக இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறோம். ನಾವು ಸುವಾರ್ತೆ ಸಾರುವುದರ ಮೂಲಕ ಯೇಸುವಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರ್ತೇವೆ. ಇನ್ನೊಂದು நம்முடைய வாழ்க்கை, ನಮ್ಮ ಜೀವಿತ, ನಮ್ಮ ಜೀವಿತ உலகத்திற்கு ஒரு சாட்சி, ಲೋಕಕ್ಕೆ ಒಂದು ಸಾಕ್ಷಿ. நம்முடைய வாழ்க்கை உலகத்திற்கு ஒரு சாட்சிங்க. ನಮ್ಮ ಜೀವಿತ ಲೋಕಕ್ಕೆ ಒಂದು ಸಾಕ್ಷಿ. அதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். ಅದನ್ನೇ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ, நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்குமே என்று சொன்னால், ನಮ್ಮ ಜೀವಿತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುವುದಾದರೆ ನಾವೇ ஒரு சுவிசேஷமாக மாறிவிடுவோம். ನಾವೇ ಒಂದು ಸುವಾರ್ತೆಯಾಗಿ ಬದಲಾಗಿ ಬಿಡ್ತೇವೆ. ಹalleluya. 2 in 1. 2 in 1 ಅಂತ. அப்படினா நம்முடைய வாழ்க்கை முதலாவதாக ஜனங்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். ಮೊದಲನೇದಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತ ಜನರಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರಬೇಕು. அப்படி இருக்கும் பொழுது, ಆ ರೀತಿ ಇರುವಾಗ ನಮ್ಮ ಸುವಿಶೇಷம் சொல்லணும்னு அவசியம் ಇಲ್ಲ, நம்முடைய வாழ்க்கையே சுவிசேஷம். ನಾವು ಸುವಾರ್ತೆ ಸಾರಬೇಕೆನ್ನುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ, ನಮ್ಮ ಜೀವಿತವೇ நம்முடைய வாழ்க்கையே சுவிசேஷம். ನಮ್ಮ ಜೀವಿತವೇ ಸುವಾರ್ತೆ. என்னுடைய வாழ்க்கையே சுவிசேஷமாக மாற வேண்டும். ನಮ್ಮ ಜೀವಿತವೇ ಸುವಾರ್ತೆಯಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು. வாழ்க்கையே சுவிசேஷமாக மாற வேண்டும். ನಮ್ಮ ಜೀವಿತವೇ ಸುವಾರ್ತೆಯಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು. 1 பேதுரு 2:12 வாசிக்கிறோம். 1 ಪೇತ್ರ 2:12 ಓದ್ತೇವೆ. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாக
பேசும் விஷயத்தில் அவர்களை உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்று நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ನಿಮ್ಮ ನಡವಳಿಕೆಯು ಅನ್ಯ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯೋಗ್ಯವಾಗಿರಲಿ, ಆಗ ಅವರು ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಅಕ್ರಮಗಾರರೆಂದು ನಿಂದಿಸುತ್ತಾರೋ ಆ ವಿಷಯದಲ್ಲಿಯೇ ನಿಮ್ಮ ಸತ್ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಕಣ್ಣಾರೆ ಕಂಡು விசாரணைய தினದಲ್ಲಿ தேவரನ್ನು ಕೊಂಡಾಡುವರು. ஹalleluya ஹalleluya. நம்ம வாழ்றது, வேலை பார்க்கிறது எல்லாமே ಅನ್ಯ ಜನಗಳ ಮಧ್ಯೆಲ್ಲ தான். ನೋಡ್ರಿ, ನಾವು ಜೀವಿಸುವಂತದ್ದು, ನಾವು ಉದ್ಯೋಗ ಮಾಡುವಂತದ್ದು ಎಲ್ಲ ಅನ್ಯರ ಮಧ್ಯದಲ್ಲಿ. அது நாம என்ன பண்ண முடியாது, அதிலிருந்து நாம தனியா வாழ முடியாது. நம்ம ಜನಗಳ ಮಧ್ಯೆಲ್ಲ தான், ಜನங்களோடு தான் நம்ம வாழ வேண்டும். ನಾವು ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಬಾಳುವುದಕ್ಕೆ, ಜೀವಿಸೋದಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿಯೇ ನಾವು ಜೀವಿಸಬೇಕಾಗಿದೆ. அப்படி வாழும் பொழுது, ಆ ರೀತಿ ಜೀವಿಸುವಾಗ நம்ம சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் நம்மிடத்துல எதை பார்க்க வேண்டுமாம்? ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಇರುವಂತ ಅನ್ಯ ಜನಾಂಗದವರು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನನ್ನು ನೋಡ್ಬೇಕಂತೆ? நம்முடைய நற்கிரியைகளை பார்க்க வேண்டுமா? ನಮ್ಮ ಸತ್ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ನೋಡಬೇಕು. நம்முடைய நல் நடக்கையை அவர்கள் பார்க்கணுமா? ನಮ್ಮ ನಡವಳಿಕೆಯನ್ನು ಅವರು ನೋಡಬೇಕು. நம்முடைய நல்ல கிரியைகளை நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள், நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள், நாம் வேலை பார்க்கிற இடத்தில் இருக்கிறவர்கள் பார்க்கிறார்களா? ನಮ್ಮ ನಡವಳಿಕೆಯನ್ನು ನಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತಲು ಇರುವಂತವರು, ನಮ್ಮ ಕುಟುಂಬಸ್ಥರು, ನಾವು ಕೆಲಸ ಮಾಡುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುವಂತವರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರಾ? நம்முடைய நல்ல நடக்கைகளை பார்க்கிறார்களா? ನಮ್ಮ ಒಳ್ಳೆ ನಡತೆಯನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರಾ? ஹalleluya ஹalleluya. பாருங்க, 10வது வசனத்துல வாசிக்கிறோம். ನೋಡ್ರಿ, 10ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. ಮೊದಲು ನೀವು ಪ್ರಜೆಯಾಗಿರಲಿಲ್ಲ. அதனால நம்மிடத்துல என்னென்ன காரியங்கள் எல்லாம் காணப்பட்டது? ಆದುದರಿಂದ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾವ ಕಾರ್ಯಗಳು ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು? அந்த 2வது வசனத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள் காணப்பட்டது. 2ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟ ಕಾರ್ಯಗಳು ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು. 2வது ವಚನದಲ್ಲಿ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ? ಎಲ್ಲಾ ಕೆಟ್ಟತನವನ್ನು, ಎಲ್ಲಾ ವಂಚನೆಯನ್ನು, ಕಪಟವನ್ನು, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚನ್ನು, ಎಲ್ಲಾ ತರದ ನಿಂದೆಯನ್ನು ವಿಸರ್ಜಿಸಿ. இதெல்லாம் ஒரு நாள் இருந்துச்சு பாருங்க. ಇದೆಲ್ಲ ನೋಡ್ರಿ ಒಂದಿನ ಇತ್ತು. சகல துர்குணம், ಎಲ್ಲ ದುಷ್ಟ ಗುಣಗಳು, நிறைய துர்குணங்கள் நம்மகிட்ட இருந்துச்சுங்க. ತುಂಬಾ ದುಷ್ಟ ಗುಣಗಳು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿತ್ತು. எப்போ? ಯಾವಾಗ? ஒரு நாள், ಒಂದು ದಿನ. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு முன்பதாக, ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ, ಮುಂಚೆ ಅದதான் நம்ம 10வது வசனத்துல வாசிக்கிறோம். ಅದನ್ನೇ ನಾವು 10ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. முன்னே அப்படி இருந்தோம். நம்ம ಮೊದಲು ನಾವು ಆತರ ಇದ್ವಿ, ಕೆಟ್ಟವರಾಗಿ, அநியாயம் செய்கிறவர்களாய், ಎಲ್ಲ ವಂಚನೆ பாவம் செய்கிறவர்களாய், ಪಾಪ ಮಾಡುವವರಾಗಿ, ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களாய், ದೇವರಿಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲದವರಾಗಿ, ಎಲ್ಲ துர்க்கிரியைகளும் நம்மகிட்ட இருந்துச்சு ஒரு நாள். ಎಲ್ಲ ದುಷ್ಟ ಸ್ವಭಾವಗಳು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿತ್ತು ಒಂದು ದಿನ. அது இப்போ அல்ல, ಆದ್ರೆ ಈಗ ಅಲ್ಲ, முன்னே. ஆனா இப்போ, ಆದ್ರೆ ಈಗ நம்முடைய நல் நடக்கை, ನಮ್ಮ ಒಳ್ಳೆಯ ನಡವಳಿಕೆ, நற்கிரியைகள், ಒಳ್ಳೆ ಸತ್ಕಾರ್ಯಗಳು, இதை நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் பார்க்க வேண்டும். ಇದನ್ನ ನಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತಲಿರುವ ಜನರು ನೋಡಬೇಕು. பார்க்கிறார்களா? ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರಾ? பார்க்கிறார்களா? ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರಾ? நம்முடைய நல்ல நடக்கையை பார்க்கிறார்களா? ನಿಮ್ಮ ಒಳ್ಳೆ ನಡತೆಯನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರಾ? ஹalleluya ஹalleluya. ஏன் இன்னும் ஜனங்கள் இயேசுவை அறியவில்லை? ಯಾಕೆ ಇವತ್ತು ಇನ್ನು ಜನರು ಯೇಸುವನ್ನು ಅರಿತಿಲ್ಲ? இன்னும் ஆண்டவரை இன்னும் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை? ಯಾಕೆ ಜನರು ಇನ್ನು ದೇವರನ್ನ ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿಕೊಂಡಿಲ್ಲ? ஏன்னா, ಯಾಕಂದ್ರೆ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறதான நாம், ಕ್ರೈಸ್ತರು ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಲ್ಪಡುವಂತ, ஆவிக்குரியவர்கள் என்று அழைக்கப்படுகிற நாம், ಆತ್ಮಿಕರು ಎಂಬುದಾಗಿ ಕರೆಸಿಕೊಳ್ಳುವಂತ ನಾವು, சாட்சியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மை குறித்து சொன்ன அந்த வசனத்துக்கு ஏற்றபடி நம்ம வாழலங்க. ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಹೇಳಿದ ವಾಕ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇಲ್ಲ. ನಮ್ಮ வாழ்க்கையில சாட்சி இல்ல, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ ಇಲ್ಲ. வாய் திறந்தாலே போய் தான், ಬಾಯಿ ತೆರೆದ್ರೇನೆ ಸುಳ್ಳು, ரகசிய பாவங்கள், ರಹಸ್ಯ ಪಾಪಗಳು, ಕೆಟ್ಟ பேச்சுக்கள், ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳು, பழி வாங்குவது, ಸೇಡು ತೀರಿಸಿಕೊಳ್ಳುವುದು, ಕೋಪ, ವಂಚನೆ, மன்னிக்காத தன்மை, ಕ್ಷಮಿಸದೇ ಇರುವ ಸ್ವಭಾವ, மேல் அதிகாரிகளுக்கு எதிர்த்து நிற்பது, ಮೇಲಿನ ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಲ್ಲುವುದು, புறம் கூறுவது, ಚಾಡಿ ಹೇಳುವುದು, ஒருத்தரை கிளப்பி விட்டு பிரச்சனையை பெருசாக்குவது, ಒಬ್ಬರನ್ನ ಎಬ್ಬಿಸಿ ಸಮಸ್ಯೆನ ದೊಡ್ಡದು ಮಾಡೋದು, சமாதானம் இல்ல, ಅன்பು ಇಲ್ಲ, ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ, ಸಾಕ್ಷಿ வாழ்க்கை இல்லங்க, ಸಾಕ್ಷಿ ಜೀವಿತ ಇಲ್ಲ.
அநியாயம் செய்யறாங்க, ಅನ್ಯಾಯ ಮಾಡ್ತಾ லஞ்சம் வாங்குறாங்க, ಲಂಚ ತಗೊಳ್ತಾ இதெல்லாம் யாரு? ಇದೆಲ್ಲ ಯಾರು? அந்நியர்களை சொல்லல, ಇದು ಅನ್ಯರನ್ನ ಹೇಳಿಲ್ಲ, ஆவிக்குரியவர்கள், ಆತ್ಮೀಕರು. ஆவிக்குரியவர்களிடத்திலே ಆತ್ಮೀಕರ ಬಳಿಯಲ್ಲಿ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் காணப்படும் பொழுது, ಇಂಥ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಕಾಣಲ್ಪಡುವಾಗ சாட்சி இல்ல, ಸಾಕ್ಷಿ ಇಲ್ಲ. எனக்கு சாட்சி இல்ல, ಇವತ್ತು ಸಾಕ್ಷಿ ಇಲ್ಲ. அப்ப எப்படி நம் மூலமாக ஜனங்கள் இயேசுவை பார்க்க முடியும்? ಹಾಗಾದ್ರೆ ಹೇಗೆ ನಮ್ಮ ಮುಖಾಂತರ ಜನರು ಯೇಸುವನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? எப்படி நம் மூலமாக 10 பேர்ல ஒருத்தராவது வர வேண்டாமா? ಹೇಗೆ ನಮ್ಮ ಮುಖಾಂತರ 10 ಜನ ಅಲ್ಲ ಒಬ್ಬರಾದ್ರೂ ಬರ್ತಾರಾ? ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. சாட்சி வாழ்க்கை ரொம்ப முக்கியங்க. ಸಾಕ್ಷಿಯ ಜೀವಿತ ಬಹಳ ಮುಖ್ಯ. சாட்சி வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ಸಾಕ್ಷಿಯ ಜೀವಿತ ಬಹಳ ಮುಖ್ಯ. அதுதான் ಅದು நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வதற்கு செய்யும். ನಾವು ಕ್ರೈಸ್ತರು ಎಂಬುದನ್ನ ಜನರು ತಿಳ್ಕೊಳ್ಳುವಂತೆ ಮಾಡ್ತದೆ. நம்மளுக்கு கிறிஸ்தவர் என்கிற அடையாளம் இருக்கிறது, ನಮಗೆ ಕ್ರೈಸ್ತರು ಎಂಬ ಒಂದು ಗುರುತಿದೆ, ஆனா சாட்சி இல்ல பாருங்க. ಆದ್ರೆ ಸಾಕ್ಷಿ ಇಲ್ಲ ನೋಡ್ರಿ. சாட்சி இல்ல, ಸಾಕ್ಷಿ ಇಲ್ಲ. சில காரியங்களை நம்ம பிராக்டிக்கலா பார்க்கும் பொழுது ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುವಾಗ பொய், ಸುಳ್ಳು, பொய், ಸುಳ್ಳು. அதே சகரியால தான் நம்ம வாசிக்கிறோம். ಅದೇ ಜಕರಿಯದಲ್ಲೇ ನಾವು ಓದ್ತೇವೆ. மேலே இருக்கிற வசனங்களிலே நம்ம பார்க்கும் பொழுது, ಮೇಲಿನ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ, நீங்கள் ஒருவரோடு ஒருவர், நீங்கள் அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். 16வது வசனத்தில், ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ತನ್ನ ನೆರೆಯವನ ಸಂಗಡ ನಿಜವನ್ನೇ ಆಡಲಿ, உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ನಿಮ್ಮ ಚಾವಡಿಗಳಲ್ಲಿ ಸತ್ಯವನ್ನು ಸಮಾಧಾನಪ್ರದ ನ್ಯಾಯವನ್ನು ಸ್ಥಾಪಿಸಿರಿ. அடுத்த வசனத்துல, பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். 17ನೇ ವಚನದಲ್ಲಿ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾವನು ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನೆರೆಯವನಿಗೆ ಕೇಡನ್ನು ಬಗೆಯದಿರಲಿ, ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿಗೆ ಎಂದೂ ಸಂತೋಷ ಪಡಬೇಡಿರಿ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம யாரு? ನಾವ್ಯಾರು? கிறிஸ்தவர்கள், ಕ್ರೈಸ್ತರು. அதிலும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், ಅದರಲ್ಲೂ ಆತ್ಮೀಕ ಕ್ರೈಸ್ತರು. ஆனா நம்ம வாயை திறந்தாலே ಅರೆ ಬಾಯಿ ತೆರೆದ್ರೇನೆ பொய் தான். ಬರೀ ಸುಳ್ಳೆ. வாயை திறந்தாலே பொய் தான். ಬಾಯಿ ತೆರೆದ್ರೆ ಸುಳ್ಳು. அது சின்னதுல இருந்தே வந்துருது பாருங்க. ಅದು ಚಿಕ್ಕದ್ರಿಂದನೇ ಬಂದಿದೆ. சின்ன பிள்ளை, நீ இதை எடுத்தியா? இல்லம்மா. ಚಿಕ್ಕದ್ರಲ್ಲಿ ಇದನ್ನ ತಕೊಂಡ? ಇಲ್ಲಮ್ಮ. அங்க போனியா? இல்லவே இல்ல. ಅದು ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. இதெல்லாம் நம்முடைய ஜென்ம சுபாவத்துல இருந்து வந்தது பாருங்க. ಇದೆಲ್ಲ ನಮ್ಮ ಹುಟ್ಟಿದ ಗುಣದಿಂದ ಬಂದಿರುವಂತದ್ದು. அன்னைக்கு 2 பசங்க அன்னைக்கு ஷூட்டிங் டைம்ல வாய் வந்து ಚೀವ್ பண்ணிட்டே இருந்தாங்க. ಆವತ್ತು ಶೂಟಿಂಗ್ ಟೈಮಲ್ಲಿ 2 ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಬಾಯಿ ಜಗಿತಾನೇ ಇದ್ರು. வாயில வந்து இது பபிள் காம் போட்டு ಚೀವ್ பண்ணிட்டே இருந்தாங்க. ಬಬಲ್ ಗಮನ ಜಗಿತಾನೇ ಇದ್ರು, ಅಗಿತಾ ಇದ್ರು. எனக்கு தெரிஞ்சிருச்சு, ನನಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು. நீ வாயில போட்டு அதை வந்து இது ಚೀವ್ பண்ணிட்டு இருக்கிறியே ஏன் அப்படின்னு. இல்ல ஆண்டி, நான் பார்க்குறேன் வாயில இருக்குது. இல்ல ஆண்டி, இல்ல ஆண்டி. ನಾನು ಕೇಳ್ದೆ ಮಕ್ಕಳ ಹತ್ರ, ನೀವು ಏನಕ್ಕೆ ಚಿಂಗಾಮನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ಜಗಿತಾ ಇದೆಯಾ ಅಂದ್ರೆ, ಇಲ್ಲ ಆಂಟಿ, ಇಲ್ಲ ಆಂಟಿ, ಬಾಯಿ ಒಳಗಡೆ ಇದೆ. என் வாயில ஒண்ணும் இல்ல, ನನ್ನ ಬಾಯಿ ಒಳಗಡೆನೇ ಇಲ್ಲ. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ಅದು ಒಂದು ದೊಡ್ಡ ವಿಚಾರನೇ ಅಲ್ಲ. ஆனா பொய் தான் வருது நம்ம வாயில. ಆದ್ರೆ ಬಾಯಲ್ಲಿ ಸುಳ್ಳೇ ಬರ್ತಾ ಇದೆ. நம்ம அடிக்க போறோமா? ನಾವೇನು ಹೊಡಿಯಕ್ಕೆ ಹೋಗ್ತೀವಾ? ஆனா எடுத்த உடனே நமக்கு அந்த உண்மையை பேசணுங்கிற அந்த ஒரு காரியம் இல்ல. ಆದ್ರೆ ಎತ್ತಿದ ತಕ್ಷಣ ನಿಜ ಮಾತಾಡಬೇಕು ಅನ್ನುವಂಥದ್ದೇ ನಮ್ಮಲ್ಲಿಲ್ಲ. ஏன்னா இதெல்லாம் ஜென்ம சுபாவம். ಯಾಕಂದ್ರೆ ಇವೆಲ್ಲ ಹುಟ್ಟಿದ ಗುಣ. நம்ம பிறப்பிலிருந்து அது நம்மோடு இருக்கிறதான ஒரு சுபாவம், அந்த பொய். ನಾವು ಹುಟ್ಟಿದಾಗ್ಲಿಂದಲೇ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇರುವಂಥದ್ದು ಸುಳ್ಳು. நான் எப்போது யூத் பிள்ளைங்களுக்கு சொல்வேன், நம்ம பொய் பேசணும்னா நம்ம அப்பா யாரு? ನಾವು ಯಾವಾಗಲೂ ಯವನ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳ್ತೀನಿ, ನಾವು ಸುಳ್ಳು ಹೇಳುವುದಾದ್ರೆ ನಮ್ಮ ತಂದೆ ಯಾರು? யோவான் 8:44 வாசிக்கிறோம்ல. யோவான் 8:44 ஓதுவல்வா? பொய் பேசும்போது தன்னுடைய சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். ಆತನು ಸುಳ್ಳು ಮಾತನಾಡುವಾಗ ಸ್ವಂತದಿಂದ ಸುಳ್ಳನ್ನ ಮಾತಾಡ್ತಾನೆ. ಆತನು ಸುಳ್ಳುಗಾರನು, ಸುಳ್ಳಿಗೆ ಮೂಲ ಪುರುಷನೂ ಆಗಿದ್ದಾನೆ. பாருங்க, நீங்க நம்ம என்ன பண்றோம்னா, ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂದ್ರೆ, வேலை பார்க்கிற இடத்துல இருக்கட்டும், ಕೆಲಸ ಮಾಡೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ நம்மோட பழகுறவங்க கிட்ட, ನಮ್ಮ ಜೊತೆ ಪ್ರತಿದಿನ ನೋಡುವಂತವರಾಗಿ நாமளும் பொய் பேசுறோம். ನಾವು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತೇವೆ, அவங்களே பொய் பேச வைக்கிறோம். ಅವರನ್ನು ಸುಳ್ಳು ಹೇಳುವಂತೆ ಮಾಡ್ತೇವೆ. அவங்க நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளையும் உற்று பார்த்துட்டு இருக்காங்க. ಅವರು ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಂದು ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. இது அப்படி சொல்லிரு,
ಇದೀಗ ಹೇಳ್ಬಿಡು, நான் வந்தேன்னு சொல்லிரு, ನಾನು ಬಂದೆ ಅಂತ இதை ಹೇಳ್ಬಿಡು, செஞ்சுட்டேன்னு சொல்லிரு, ನಾನು ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ ಅಂತ அதை ಹೇಳ್ಬಿಡು, கொடுத்துட்டேன்னு சொல்லிரு. ಅದು ಕೊಟ್ಬಿಟ್ಟೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಡು. இவங்களும் போய் பேசுறாங்க, ಇವರು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾರೆ, அவங்க கூட இருக்கிற அவிசுவாசி அந்நிய ஜனங்கள் அவங்களையும் போய் பேச வைக்கிறாங்க. ಜೊತೆಯಲ್ಲಿರುವಂತ ಅನ್ಯ ಜನರು ಅವರನ್ನು ಸುಳ್ಳು ಹೇಳುವಂತೆ ಮಾಡ್ತಾರೆ. யாருக்கு? ಯಾರಿಗೆ? யார் வெளிப்படுகிறார் நம்மிலிருந்து? ನಮ್ಮಿಂದ ಯಾರು ಅದನ್ನು ತೋರಿಸುವಂತದ್ದು? யாரை நாம் வெளிப்படுத்துகிறோம்? ಯಾರನ್ನ ನಾವು ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ? ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ. பிசாசை வெளிப்படுத்துகிறோங்க. ಸೈತಾನನ ನಾವು ತೋರಿಸ್ತಾ ಇದೀವ್ರಿ. இது என்ன ஒரு சின்ன பொய்? ಇದೇನು ಒಂದು ಚಿಕ್ಕ ಸುಳ್ಳು ತಾನೆ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சத்தியத்துக்கு சாட்சி பகர வந்தவர், அவர் சத்திய தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸತ್ಯಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ, ಆತನು ಸತ್ಯ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஆனா நம்ம இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் என்ன பெரிய பாவமா அப்படின்ட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம பிசாச மகிமைப்படுத்திட்டே இருக்கிறோம் நமக்கு தெரியாமலே. ಆದ್ರೆ ನಾವು ಇದೆಲ್ಲ ಒಂದು ಪಾಪನ, ಇದೆಲ್ಲ ಒಂದು ದೊಡ್ಡ ವಿಚಾರನ ಅಂತ ಹೇಳ್ಕೊಂಡು ಸೈತಾನನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸ್ತಾನೇ ಇದ್ದೀವಿ. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ. நம்ம கூட இருக்கிறவங்க அதெல்லாம் உற்று பார்க்கறாங்க. ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿರೋರು ಅದನ್ನೆಲ್ಲ ಗಮನಿಸ್ತಾರೆ. அவங்களுக்கு இயேசுவையும் தெரியும், இயேசுவினுடைய குணாதிசயங்களும் தெரியும். ಅವರಿಗೆ ಯೇಸುವನ್ನು ಗೊತ್ತು, ಯೇಸುವಿನ ಗುಣಾತಿಶಯಗಳು ಕೂಡ ಗೊತ್ತು. எப்படி நாம அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியும்? ಯಾವ ರೀತಿ ನಾವು ಅವರಿಗೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? நம்ம இதெல்லாம் ரொம்ப சூட்சமமா நம்ம யோசிக்கிறது கிடையாதுல்ல. ಇದನ್ನೆಲ್ಲ ನಾವು ಬಹಳ ಸೂಕ್ಷ್ಮವಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ ಅಲ್ವಾ? சும்மா எடுத்ததுக்கும் பிடிச்சதுக்கும் போய் தான் ಸುಮ್ಮನೆ ತೆಗ್ದಿದ್ದಕ್ಕೆಲ್ಲ ಸುಳ್ಳು ಹೇಳೋದು. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ನಾವು ತುಂಬಾ ಜಾಗೃತಿಯಾಗಿರ್ಬೇಕು. பொய்க்கு பிதா இத கவனமா உற்று கேட்டுக்கொண்டு இருக்கிறான். ಯಾಕಂದ್ರೆ ಸುಳ್ಳಿನ ತಂದೆ ನಮ್ಮನ್ನು ಗಮನವಾಗಿ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. நம்ம ஒவ்வொரு முறையும் பொய் பேச பேச மகிமை அவனுக்கு போய்க்கொண்டே இருக்கிறது என்பதை நாம் மறந்து விட கூடாது. ನಾವು ಪ್ರತಿ ಸಾರಿ ಸುಳ್ಳು ಹೇಳುವಾಗೆಲ್ಲ ಮಹಿಮೆ ಅವನಿಗೆ ಹೋಗಿ ಸೇರ್ತಾ ಇದ್ದೇನೆ ಅದನ್ನ ನಾವು ಮರಿಬಾರ್ದು. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ. சத்தியமே நித்தியமே என் ஜீவனே நல்லாயனே. நாம் ஆராதிக்கிற தேவர் சத்தியமே நித்தியமே என் ஜீவனே நல்லாயனே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். ஆமென், ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சத்திய தேவன். ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತ ದೇವರು ಸತ್ಯದ அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. ಆತನ ಬಾಯಲ್ಲಿ ಯಾವ ವಂಚನೆಯ ಮಾತು அவர் ಬರಲಿಲ್ಲ. பொய் சொல்ல மனிதன் அல்ல, ಆತನ ಸುಳ್ಳು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಮನುಷ್ಯನಲ್ಲ. எல்லாம் அவரை குறித்து வசனங்கள் வாசிக்கிறோம், ಇದೆಲ್ಲ ಆತನ ಕುರಿತು ವಾಕ್ಯವನ್ನು ಓದ್ತೇವೆ. அதான் இல்ல வாசிக்கிறோம். அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். ಆದ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ತನ್ನ ನೆರೆಯವನ ಸಂಗಡ ನಿಜವನ್ನೇ ಆಡಲಿ. ஒரு தீர்மானம் எடுங்க. ಒಂದು ತೀರ್ಮಾನ ತಗೊಳ್ರಿ. சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿದ್ದೀರಾ, இங்கேயும் இருக்கிறீங்க, ಇಲ್ಲೂ ಇದ್ದೀರಾ. நான் எப்போது சொல்லி பொய் சொல்லி அடி வாங்கினாலும், உண்மையை சொல்லி அடி வாங்கினாலும் பரவாயில்ல, பொய் சொல்லி தப்பிக்கணும்னு நினைக்காதீங்க. ನಾನು ಯಾವಾಗ್ಲೂ ಹೇಳುವಂತ ವಿಚಾರ ಏನಂದ್ರೆ, ನಿಜ ಹೇಳಿ ಏಟು ತಿಂದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಸುಳ್ಳು ಹೇಳಿ ನಾವು ತಪ್ಪಿಸ್ಕೊಳ್ಬಾರ್ದು. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ. ஒவ்வொரு முறையும் பொய் சொல்ல ಪ್ರತಿ ಸಾರಿ ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾ ಹೇಳ್ತಾ அவனை பிசாசை நம்ம வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ಸೈತಾನನನ್ನು ನಾವು ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. அவனுக்கு மகிமை சேர்ந்து கொண்டே இருக்கிறது. ಸೈತಾನನಿಗೆ ಮಹಿಮೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ. கவனமாக இருக்க வேண்டும். ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದಿರಬೇಕು. பொய் ஆணை நான் எடுக்கவே இல்லைன்னு சத்தியம் பண்றது, ಸುಳ್ಳಾಣೆ ಇಡುವಂತದ್ದು ನಾನು ತೆಗೆದೇ ಕೊಂಡಿಲ್ಲ, ನಾನು ತಕ್ಕೊಂಡೇ ಇಲ್ಲ ಅಂತ ಸತ್ಯ ಮಾಡೋದು. ஒரு நாளும் நம்ம அப்படி செய்யக்கூடாது. ಒಂದು ದಿನ ನಾವು ಆತರ ಮಾಡಬಾರ್ದು. ஒரு நாளும் அப்படி நம்ம செய்யக்கூடாது. ಒಂದು ದಿನನೂ ನಾವು ಆತರ ಮಾಡಬಾರ್ದು. அவனுடைய காரியத்தையே செஞ்சிட்டு இருந்தா அவன் தான் நம்மளை எழுதிட்டு போவான். ನಾವು ಆತನ ಕಾರ್ಯವನ್ನೇ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಒಂದಿನ ಅವನು ನಮ್ಮನ್ನ ಎಳ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. பாவா நீ என் பிள்ளைதான், ಓ ಬಾಬಾ ನೀ ನನ್ ಮಗುನೇ, எனக்கு பிரியமா தான் நடக்கிற, ನನಗೆ ಇಷ್ಟವಾಗಿ எனக்கு ரொம்ப பிரியமான மகள், ನೀನು ನನಗೆ ಬಹಳ ಇಷ್ಟವಾದ ಮಗ ಮಗಳು. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ. ஒரு நாளும் அவனுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ಒಂದು ದಿನಕ್ಕೂ ಅವನಿಗೆ ನಾವು ಸ್ಥಳ ಕೊಡಬಾರ್ದು. நான் உண்மையை தான் பேசுவேன், சொல்லுங்க. ನಾನು ನಿಜಾನೇ ಮಾತಾಡ್ತೀನಿ, உண்மையை தான் பேசுவேன். ನಾನು ನಿಜವನ್ನೇ ಮಾತಾಡ್ತೀನಿ. நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர். ಯಾಕಂದ್ರೆ ನಾನು ಆರಾಧನೆ ಮಾಡುವ ದೇವರು ನಿಜವುಳ್ಳ தேவன், ಆತನೇ ಸತ್ಯ ದೇವರು. நான் போய் பேச மாட்டேன், ನಾನು ಸುಳ್ಳು ಹೇಳುವುದಿಲ್ಲ. என் கூட இருக்கிறவங்க இடறுவதற்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವರು ಬೀಳುವುದಕ್ಕೆ ನಾನು ಅವಕಾಶ ಕೊಡುವುದಿಲ್ಲ.
என் கூட இருக்கிறவங்கள நான் ஆதாயம் படுத்தணும்னா நான் உண்மைதான் பேசணும். ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿರುವವರನ್ನ ನಾನು ಆದಾಯ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ನಿಜಾನೇ ಮಾತಾಡ್ಬೇಕು. அவங்க பொய் சொல்லணும்னால நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லணும். ಅವರು ಸುಳ್ಳು ಹೇಳು ಅಂತ ಹೇಳಿದ್ರು ನಾನು ಹೇಳಲ್ಲ ಅಂತ இதுதானே ஒண்ணல்ல சொல்லுங்க. ಏನು ಇಲ್ಲ ಹೇಳ್ರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ அப்பதான் ஒரு நாள் நாம் அவர்களை ஆதாயம் பண்ண முடியும். ಆಗ ಒಂದು ದಿನಾನೇ ಅವ್ರನ್ನ ನಾವು ಆದಾಯ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತೆ. ஹalleluya 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 ஹalleluya. இரண்டாவதாக ಎರಡನೇದಾಗಿ அதே வசனத்துல வாசிக்கிறோம். ಅದೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದ್ತೇವೆ, ஒருவனும் பிறனுக்கு விரோதமாக தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾವನು ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನೆರೆಯವನಿಗೆ ಕೇಡನ್ನು ಬಗೆಯದಿರಲಿ. பாருங்க, இதெல்லாம் கட்டளைகள். இந்த கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்தாதான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். ನೋಡ್ರಿ, ಇವೆಲ್ಲ ನಮಗೆ ಆಜ್ಞೆಗಳು. ಈ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾದ್ರೆ ಮಾತ್ರನೇ ನಮಗೆ ವಾಗ್ದಾನ ನೆರವೇರುವಂತದ್ದು. ஒருவனும் பிறனுக்கு விரோதமாக தன் இருதயத்துல கூட தீங்கு நினைக்க கூடாது. ಯಾವನು ಕೂಡ ನಿಮ್ಮಲ್ಲಿ ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಬೇರೆಯವನಿಗೆ ವಿರೋಧ ಕೇಡನ್ನ ಬಗೆಯಬಾರದು. இந்த பொய் பேசுவது, ಸುಳ್ಳು ಹೇಳುವಂತದ್ದು, மற்றவர்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்வதெல்லாம் கீழே வாசிக்கிறோம். இவையெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்றார். ಬೇರೆಯವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತದ್ದು ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ ಕೆಳಗೆ, ಇವುಗಳನ್ನೆಲ್ಲ ನಾನು ದ್ವೇಷಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஆண்டவர் இதெல்லாம் வெறுக்கிறாராங்க. ದೇವರು ಇದನ್ನೆಲ್ಲ ದ್ವೇಷ ಮಾಡ್ತಾನೆ. நம்ம பொய் பேசினா பிசாசு சந்தோஷப்படுவான், ஆண்டவர் நம்மை வெறுப்பார். ನೋಡ್ರಿ, ಸುಳ್ಳು ನೀವು ಹೇಳುವುದಾದರೆ ಸೈತಾನನಿಗೆ ಸಂತೋಷ ಆಗುತ್ತೆ, ಆದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ದ್ವೇಷ ಮಾಡ್ತಾರೆ. நாம் இன்னொருவருக்கு விரோதமாக பேசும் பொழுது பிசாசு சந்தோஷப்படுவான், தேவன் நம்மை வெறுப்பார். ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾವು ಮಾತನಾಡುವಾಗ ಸೈತಾನ ಸಂತೋಷ ಪಡ್ತಾನೆ, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಹಗೆ ಮಾಡ್ತಾರೆ. இதெல்லாம் அவர் வெறுக்கிற காரியங்கள். ಯಾಕಂದ್ರೆ ಇವೆಲ್ಲ ದೇವರು ಹಗೆ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು. இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறோம். ಎರಡನೇದಾಗಿ ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗೋದು குற்றம் கண்டுபிடிப்பது, ತಪ್ಪು ಕಂಡು ಹಿಡಿಯುವಂಥದ್ದು, புறம் கூறுவது, ಚಾಡಿ ಹೇಳುವುದು. இவைகளை நாம் ஒழிக்க வேண்டும். ಇವನ್ನೆಲ್ಲ ನಾವು ಅಳಿಸಬೇಕು. ஒன்று பேதுருவிலே நாம் அதை வாசிச்சோம். ಒಂದು ಪೇತ್ರದಲ್ಲಿ ನಾವು ಅದು ನೋಡಿ, சகல துர்க்குணங்கள், புறம் கூறுதல், ಇವೆಗಳೆಲ್ಲ ಎಲ್ಲ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, ಚಾಡಿ ಹೇಳುವುದು, ಎಲ್ಲ ದುಷ್ಟತನ, ಇದನ್ನೆಲ್ಲ ನಾವು ದೂರ ಮಾಡ್ಬೇಕು. ஹalleluya ஹalleluya. வேலை பார்க்கிற இடத்துல ஒருவருக்கு ஒரு விரோதமா ஒருவர் பேசிட்டு இருக்காதீங்க. ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಬ್ಬರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಒಬ್ಬರು ಮಾತಾಡಬೇಡಿ. உங்கள் மேல் அதிகாரிகளுக்கு விரோதமாக பேசாதுங்க. ನಿಮ್ಮ ಮೇಲಿನ ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆ ನೀವು ವಿರೋಧವಾಗಿ ಮಾತಾಡಬೇಡಿ. படிக்கிற பிள்ளைங்க உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற, உங்களுக்கு டீச் பண்ற டீச்சர்ஸ்க்கு விரோதமா கேலி பண்ணி கிண்டல் பண்ணி மற்ற பிள்ளைகள்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. ಓದುವಂತ ಮಕ್ಕಳು ನಿಮಗೆ ಬೋಧಿಸುವಂತ ಶಿಕ್ಷಕರ ವಿರುದ್ಧ ಬೇರೆ ಸ್ಟೂಡೆಂಟ್ಗಳ ಜೊತೆ ಅವ್ರನ್ನ ಹಾಸ್ಯ ಮಾಡಿ ಗೇಲಿ ಮಾಡಿ ஆசீர்வாதம் கிடையாது. ಅದೆಲ್ಲ ನಮ್ಗೆ ಆಶೀರ್ವಾದ ಅಲ್ಲ. நீங்க யாருக்கு விரோதமா பேசுறீங்களோ அவங்க கிட்ட தான் கை நீட்டி சம்பளம் வாங்குறீங்க. ನೀವು ಯಾರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತಾಡ್ತೀರೋ ಅವ್ರ ಹತ್ರನೇ ಕೈ ನೀಟಿ ಸಂಬಳ ತಗೋತೀರಾ. யாரை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சிரிச்சு பேசுறீங்களோ அந்த டீச்சர் வந்த உடனே தான் குட் மார்னிங் டீச்சர், குட் ஆஃப்டர்நூன் ಟೀಚರ್, ரொம்ப பயபக்தியா அப்படியே. ಯಾರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಶಿಕ್ಷಕರಿಗೆ ನೀವು ಹಾಸ್ಯ ಗೇಲಿ ಮಾಡ್ತೀರೋ ಅವ್ರು ನಾವು ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್ ಟೀಚರ್, ಗುಡ್ ಆಫ್ಟರ್ನೂನ್ ಟೀಚರ್ ಎಂಬುದಾಗಿ ಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಆಗಿ ಇರ್ಪಾಂಗ. ಅವ್ರು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಆಗಿ ಇருந்து ஆகணும். ಅವ್ರು ಖಂಡಿತ ಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಆಗಿ ಇರ್ಲೇಬೇಕು. இருந்தே இப்படி பண்றீங்க, ಆ ಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಆಗಿದ್ದೇ ಈ ತರ ಮಾಡ್ತೀರಾ. ಕೊಂಚ ಬಿಟ್ಟಾ ಏನಾದ್ರು ಸ್ವಲ್ಪ ಸಡಿಲ ಬಿಟ್ರೆ அவங்க ಟೀಚರ್ ನೀ போயிட்டே இருப்பீங்க. ಅಯ್ಯೋ ಹೋಗಿ ಟೀಚರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇರ್ತೀರಾ. ஹalleluya 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 ஹalleluya. யாருக்கும் விரோதமாக நம்ம பேசக்கூடாது. ಯಾರಿಗೂ ವಿರೋಧವಾಗಿ ನಾವು ಮಾತಾಡಬಾರ್ದು. நீங்க வேலை பார்க்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல ஒருவருக்கு விரோதமா ஒருத்தரை கெடுத்து ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க. ಕೆಲಸ ಮಾಡೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ, ಓದುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಬ್ಬರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತಾಡಿ ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ಕೆಡಿಸೋದು. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து பேசுனீங்கன்னா, ನೀವು ಅವ್ರ ಜೊತೆ ಸೇರ್ಕೊಂಡು ಮಾತಾಡಿದ್ರೆ உங்கள் மூலமாக யார் வெளிப்படுகிறார்? ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ಯಾರು ಹೊರ ತೋರಿಸುವುದು? யாரை நீங்க வெளிப்படுத்துறீங்க? ಯಾರನ್ನ ನೀವು ತೋರಿಸ್ಕೊಡ್ತೀರಾ? சாத்தான, ಸೈತಾನನ, பிசாச, ಸೈತಾನನ. ஏன்னா ಯಾಕಂದ್ರೆ அவனுடைய வேலை தான் குற்றம் சுமத்துகிற வேலை. ಆತನ ಕೆಲಸನೇ ದೂರು ಹೊರಿಸುವಂತ ಕೆಲಸ. அவன் என்ன பண்றான்? ಅವನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? 12:10 வாசிக்கிறோம். ಪ್ರಕಟಣೆ 12:10 ನೋಡ್ತೇವೆ. இரவும் பகலும் நம்ம மேல, இங்க இருக்கிறீங்க பாருங்க, நீங்க நான், நம்ம மேல நம்மளே வச்சு நம்மள இரவும் பகலும் நம்மை குறித்து அவன் வந்து என்ன பண்றான்னா, தேவன்கிட்ட போய் அவன் நம்முடைய குறைகளை சொல்லிட்டே இருக்கிறான். ನಾವು ಇಲ್ಲಿದ್ದೀವಲ್ಲ, ನೀವು ಮತ್ತೆ ನಾವು, ನಮ್ಮ ಮೇಲೆ ಆತನ ಏನ್ ಮಾಡ್ತಾನಂತೆ, ಸೈತಾನನು ಯಾವಾಗ್ಲೂ ದೇವರ ಹತ್ರ ಹಗಲಿರುಳು ಹೋಗಿ ದೂರ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾನೆ. நம்மை குறித்து குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறான். ನಮ್ಮ ಮೇಲೆ ದೂರ ಹೇಳ್ತಾನೆ ಇರ್ತಾನೆ. அவன் அவனுடைய வேலையே குற்றம் சாட்டுகிறவன். ಅವನ ಕೆಲಸನೇ ದೂರ ಹೇಳೋದು. அந்த வேலையை, ಆ ಕೆಲಸ ನಾವು ಮಾಡಿದ್ರೆ
நம் மூலமாக மகிமைப்படுவார்கள்? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. பிசாசுன்னு சொல்றோம், ಆನ ಪಿಸಾಸನುடைய வேலையதானே நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். ಆದ್ರೆ ಸೈತಾನನ ಕೆಲಸ ತಾನೇ ನಾವು ಮಾಡುವುದು. கூட சேர்ந்து ಫ್ರೆಂಡ್ಸ್ ಕೂಡ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಜೊತೆ ಸೇರಿ மற்றவங்களை கிண்டல் பண்றது, ಬೇರೆಯವ್ರನ್ನ ಗೇಲಿ ಮಾಡಂತದ್ದು, இல்லாத ஒரு நபரை குறித்து பேசுவதுதான் புறம் கூறுவது, ಇಲ್ಲದೆ ಇರುವ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಕುರಿತು ಮಾತಾಡುವಂತದ್ದು ಚಾಡಿ ಹೇಳುವುದು. வேலை பார்க்கிற இடத்துல, ಕೆಲಸ ಮಾಡೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ ரொம்ப கவனமா இருக்கணும். ತುಂಬಾ ಗಮನದಿಂದ ಇರಬೇಕು. ஏன்னா நாம குறை பேசிட்டு அதே வாயால சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. ಯಾಕಂದ್ರೆ ಚಾಡಿ ಹೇಳಿದ ಬಾಯಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆ ಸರಕಾಗಲ್ಲ. நம்மோடு இருக்கிறவங்க நம்மள உன்னிப்பா கவனிக்கிறாங்க அன்பானவர்களே. ನಮ್ಮ ಜೊತೆ ಇರುವಂತವರು ನಮ್ಮನ್ನು ಬಹಳ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡ್ತಾರೆ ಪ್ರಿಯರೇ. நாம நினைக்கிற ஒண்ணும் இல்லன்னு ನಾವು ನೆನ್ಸ್ಕೊಳ್ತೀವಿ ಏನಿಲ್ಲ, அவங்க ரொம்ப நம்மை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. ಆದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ಬಹಳ ಸೂಕ್ಷ್ಮವಾಗಿ ಗಮನಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. கிறிஸ்தவர்கள் என்று சொல்ற நாம் கிறிஸ்துவின் குணாதிசயத்தை வெளிப்படுத்தாமல் பிசாசின் குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருந்தால் எப்படி நம் மூலமாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவார்கள்? ಕ್ರೈಸ್ತರು ಎಂದು ಹೇಳಿಕೊಳ್ಳುವಂತ ನಾವು ಕ್ರೈಸ್ತನ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ತೋರಿಸದೆ ಸೈತಾನನ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ತೋರಿಸುವುದಾದ್ರೆ ಜನರು ಯಾವ ರೀತಿ ರಕ್ಷಣೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ? குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்க கூடாது, ಯಾವಾಗ್ಲೂ ತಪ್ಪುಡುಕ್ತಾನೆ ಇರೋದು. அவங்க அப்படி இவங்க இப்படி ಅಂತ, ಅವ್ರ ಹಂಗೆ ಇವ್ರ ಹಿಂಗೆ ಅಂತ. ஏன் பாஸ்டர் இப்படி எல்லாம் சொல்றாரு? ಯಾಕೆ ಪಾಸ್ಟರ್ ಈ ತರ ಎಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ? எதுக்கு கூகுள் மீட்ல பைபிள் ரீடிங் வைக்கணும்? ಏನಕ್ಕೆ ಗೂಗಲ್ ಮೀಟ್ ಅಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಓದಕ್ಕಿಡೋದು? அதுவும் வீடியோ வேற ஆன் பண்ணணுமா? ಅದು ವಿಡಿಯೋ ಬೇರೆ ಆನ್ ಮಾಡ್ಬೇಕಾ? எதுக்கு கொயருக்கு ஆடிஷன்? ಏನಕ್ಕೆ ಕೊಯರ್ಗೆ ಆಡಿಷನ್? ஏன் ஜெனி சிஸ்டர் இப்படி சொல்லணும்? ಯಾಕೆ ಜೆನಿ ಸಿಸ್ಟರ್ ಹಿಂಗೆ ಹೇಳಬೇಕು? ஏன் பாஸ்டர் இப்படி எல்லாம் சொல்லணும்? ಯಾಕೆ ಪಾಸ್ಟರ್ ಹಿಂಗೆಲ್ಲ ಹೇಳಬೇಕು? குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறோம் பாருங்க. ನೋಡ್ರಿ, ಯಾವಾಗ್ಲೂ ನಾವು ತಪ್ಪು ಹುಡುಕ್ತಾನೆ ಇರ್ತೀವಿ, குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறோம் பாருங்க. ತಪ್ಪು ಹುಡುಕ್ತಾನೆ ಇರ್ತೀವಿ. பிசாசு ரொம்ப சந்தோஷமா கை தட்டி அவன் என்ஜாய் பண்ணுவான். ಸೈತಾನನು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಕೈ ತಟ್ಟಿ ತಮಾಷೆ ನೋಡ್ತಾ ಇರ್ತಾನೆ. எப்பெல்லாம் இந்த என் பிள்ளை என் வேலையை செய்யுது, ಓ ನನ್ನ ಮಗು ನನ್ನ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದೆ, என் பிள்ளை என் வேலையை எவ்வளவு அழகா செய்யுது, ನನ್ನ ಮಗು ನನ್ನ ಕೆಲಸನ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದೆ. இயேசுன்னு சொல்லட்டும், கர்த்தர்னு சொல்லட்டும், அல்லேலியா சொல்லட்டும், 1 மணி நேரம் அழுது ஜெபம் பண்ணட்டும், 10 நாள் உபவாசத்துக்கு போயிட்டு வரட்டும், எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ಅದು ಯೇಸು ಅಂತ ಹೇಳಿ, ಕರ್ತನು ಅಂತ ಹೇಳಿ, 1 ಗಂಟೆ ಕೂತ್ಕೊಂಡು ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಲಿ, ಬೈಬಲ್ ಓದ್ಲಿ, ಆರಾಧನೆ ಮಾಡ್ಲಿ, ನನಗೆ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆನೇ ಇಲ್ಲ. அது ஏன் வேலையை தானே செய்யுது, ಯಾಕಂದ್ರೆ ಅದು ನನ್ನ ಕೆಲಸ ತಾನೇ ಮಾಡ್ತಾ ಇರೋದು, எனக்கு பிரியமானதை தானே செஞ்சிட்டு இருக்குது, ನನಗೆ ಇಷ್ಟ ಆಗಿರೋದನ್ನೇ ಮಾಡ್ತಾ ಇರೋದು. எவ்வளவு அல்லேலியா சொன்னாலும் எனக்கு கவலையே, ಎಷ್ಟು ಅಲ್ಲೆಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರು ನನಗೆ ಏನು ಚಿಂತೆ ಇಲ್ಲ. அப்படி பிசாசு நம்மை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். ಆ ರೀತಿಯಾಗಿ ಸೈತಾನನು ನಮ್ಮ ನೋಡಿ ಬಹಳ ಸಂತೋಷ ಪಡ್ತಾನೆ. நம்ம இப்படி எல்லாம் யோசிச்சிருக்கிறோமா? ನಾವ್ ಇತರಲ್ಲೇ ಯೋಚನೆ ಮಾಡಿದೀವ? நாம் பொய் பேசுறதன் மூலமாக பிசாசு சந்தோஷப்படுறான். ನಾವು ಸುಳ್ಳು ಹೇಳೋದ್ರ ಮುಖಾಂತರ ಸೈತಾನ ಸಂತೋಷ ಪಡ್ತಾನೆ. இன்னொருவருக்கு விரோதமா பேசுறதன் மூலமா சாத்தான் பிசாசு சந்தோஷப்படுறான். இப்படி நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? ಇನ್ನೊಬ್ಬರ ವಿಚಾರದಲ್ಲಿ ಮಾತಾಡುವಾಗ ಸೈತಾನ್ ಸಂತೋಷ ಪಡ್ತಾನೆ ಅಂತ ಯಾವತ್ತಾದ್ರೂ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿದೀವಾ? ஆனா அதுதாங்க உண்மை. ಅರೆ ಅದು ನಿಜ, ஆனா அதுதான் உண்மை. ಆದ್ರೆ ಅದೇ ನಿಜ. எப்பெல்லாம் பிறருக்கு விரோதமா பேசுறோமோ, ಯಾವಾಗೆಲ್ಲ ಬೇರೆಯವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತಾಡ್ತೀವೋ அவன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான். ಆಗೆಲ್ಲ ಅವನು ತುಂಬಾ ಸಂತೋಷ ಪಡ್ತಾನೆ. எல்லாம் அவனுக்கு தான் போகுது, ಎಲ್ಲಾ ಮಹಿಮೆ ಅವನಿಗೆ ಹೋಗುತ್ತೆ. இன்னும் சிலர், ಇನ್ನು ಕೆಲವರು, இந்த மூஞ்சிக்கு இந்த ட்ரெஸ் தேவையா, ಈ ಮುಖಕ್ಕೆ ಈ ಬಟ್ಟೆ ಬೇಕಾ, இவங்க மூஞ்சி அவங்க கண்ணாடியிலே பார்த்தது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ಇವ್ರ ಮುಖನ ಇವ್ರ ಕನ್ನಡಿಲೇ ನೋಡ್ಕೊಂಡಿರಲ್ಲ. பேசுற பேச்சு, ಮಾತಾಡೋ ಮಾತು, சபையில உட்கார்ந்துட்டு ಸಭೆಯಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡು இவனுக்கு இந்த பொண்ணு கேக்குதா, ಇವ್ರಿಗೆ ಇಂಥ ಹುಡುಗಿ ಬೇಕಾ, உனக்கு கல்யாணத்துக்கு உனக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம், ನಿನಗೆ ಮದುವೆಯಲ್ಲಿ ಹುಡುಗಿ ಕೊಟ್ಟಿದೆ ದೊಡ್ಡ ವಿಚಾರ. நம்ம பேசுற பேச்சு, ನಾವು ಮಾತಾಡೋ ಮಾತು, இவளுக்கு இவன் தேவையா, இவனுக்கு இவ தேவையா, இந்த ட்ரெஸ் பாரு, போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாரு, நடக்கிற நடைய பாரு, ಇವಳಿಗೆ ಇವನ್ ಬೇಕಾಗಿತ್ತ, ಇವನ್ಗೆ ಇವಳು ಬೇಕಾಗಿತ್ತ, ಅವಳು ನಡೆಯೋ ಸ್ಟೈಲ್ ನೋಡು, ಅವಳು ಹಾಕೋ ಬಟ್ಟೆ ನೋಡು. யாரு பேசிட்டு இருக்கிறது? ಇದೆಲ್ಲ ಮಾತಾಡ್ತಿರುವಂತದ್ದು ಯಾರು? நாம தான். ನಾವೇ. பக்கத்து சபையை குறித்தெல்லாம் சொல்லல, ಬೇರೆ ಸಭೆಯವ್ರನ್ನ ಕುರಿತು ನಾನು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, இங்க இருக்கிறது தான் பத்தி சொல்லிட்டு, ಎಲ್ಲ ಇಲ್ಲಿರೋದನ್ನೇ ನಾನು ಮಾತಾಡ್ತಿರೋದು. சிலர் சொல்லுவாங்கல்ல, நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, நான் அங்க உள்ள சபையை, நான் எங்கேயும் உள்ள சபையை சொல்லல, இங்க இந்த பெரில் ஐசிஆர்எம் சபையை குறித்து தான் சொல்லிட்டு இருக்கேன். ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ನೀವೆಲ್ಲ ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು, ನಾನು ಆ ಸಭೆ ಕುರಿತು ಮಾತಾಡಿದೆ ಅಂತ. ನಾನು ಹಂಗೆ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, ನಮ್ಮ ಬೆರಿಲ್ ಐಸಿಆರ್ಎಂ ಸಭೆಯಲ್ಲಿರೋರೇ ಮಾತಾಡಿದ್ದು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೆ. சாட்சி வாழ்க்கை ரொம்ப முக்கியங்க. ಸಾಕ್ಷಿಯ ಜೀವಿತ ಬಹಳ ಮುಖ್ಯ. சாட்சி, ಸಾಕ್ಷಿ, சாட்சி, ಸಾಕ್ಷಿ.
ஹalleluya. ஹalleluya. எங்கே இருக்கிறது நம்முடைய சாட்சி வாழ்க்கை? ನಮ್ಮ ಸಾಕ್ಷಿಯ ಜೀವಿತ ಎಲ್ಲಿದೆ? ரொம்ப கவனமா இருக்கணும். ತುಂಬಾ ಗಮನದಿಂದ ಇರಬೇಕು. நாம பேசுகிற ஒவ்வொரு குறை பேச்சிலையும் பிசாசு மகிமைப்படுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. ಮಾತಾಡುವ ಒಂದೊಂದು ಚಾಡಿಯ ಮಾತಿನಲ್ಲೂ ಸೈತಾನನ ಮಹಿಮೆ ಹೊಂದುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಬಹಳ ಗಮನದಿಂದ ಇರಬೇಕು. பாருங்க, நாமெல்லாம் சீஷர்கள் என்று அழைக்கப்படுகிறோம் இல்லையா? ನೋಡ್ರಿ, ನಾವೆಲ್ಲ ಶಿಷ್ಯರು ಅಂತ ಕರೆಸ್ಕೊಳ್ತೀವಲ್ವಾ? சீஷர்கள் தானே? ಶಿಷ್ಯರು ತಾನೆ. நாமெல்லாம் இயேசுவின் சீஷர்கள் தானே? ನಾವೆಲ್ಲ ಯೇಸುವಿನ ಶಿಷ್ಯರಲ್ವಾ? சீஷர்கள் எப்பமாவது குற்றம் கண்டுபிடிச்சாங்களா, குறை பேசினாங்களா? ಶಿಷ್ಯರು ಯಾವಾಗೆಲ್ಲ ತಪ್ಪು ಹುಡುಕಿ ಬೇರೆಯವ್ರ ಮೇಲೆ ದೂರು ಓಡಿಸ್ತಾ ಇದ್ರ? இயேசுவை குற்றம் கண்டுபிடிச்சாங்களா? ಅಥವಾ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ತಪ್ಪು ಹುಡುಕ್ತಾ ಇದ್ರ? அவர்களுக்குள்ளே சின்ன சின்ன பலவீனங்கள், குறைகள் அவங்க கிட்ட இருந்ததுதான். நான் பெரியவனா, நீ பெரியவனா, அந்த சின்ன சின்ன குறைகள் எல்லாம் அவங்க கிட்ட இருந்துச்சு. ஆனா ஒருவரை குறித்து, பேதுரு யோவானை குறித்து யாக்கோப்ட்ட பேசிட்டு இருக்கல. ಆದ್ರೆ ಶಿಷ್ಯರೊಳಗಡೆ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಬಲಹೀನತೆ ಇತ್ತು. ನೀನ್ ದೊಡ್ಡವನು, ನಾನ್ ಚಿಕ್ಕವನು, ನೀನ್ ದೊಡ್ಡವನು ಎಂಬುದಾಗಿ. ಆದ್ರೆ ಪೇತ್ರ ಯೋಹನನ ಕುರಿತು ಮಾತಾಡ್ತಿಲ್ಲ, ಯೋಹನ ಯಾಕೋಬನ ಕುರಿತು ಮಾತಾಡ್ತಿರ್ಲಿಲ್ಲ. ரெண்டு பேர் சேர்ந்து இல்லாத ஒரு சீஷனை குறித்து அங்க பேசிட்டு இருந்ததாக வேதம் சொல்லவில்லை. ಇಬ್ರು ಸೇರ್ಕೊಂಡು ಇಲ್ದೇ ಇರೋನು ಇನ್ನೊಬ್ಬನ ವಿಚಾರ ಮಾತಾಡ್ತಿದ್ದ ಅಂತ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರ್ದಿಲ್ಲ. இயேசுவை குறித்து குறை கூறி பேசிக் கொண்டிருக்கவில்லை. ಯೇಸುವನ್ನು ಕುರಿತು ದೂರ ಮಾತಾಡಿಲ್ಲ. ஆனா யார் பேசினார்கள்? ಅದೇ ಮಾತಾಡಿದ ಯಾರು? யார் பேசினார்கள்? ಮಾತಾಡಿದ ಯಾರು? பரிசேயர்கள். பரிசேயர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ಪರಿಸಾಯರು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ರು. யூத மத தலைவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ಯಹೂದ್ಯರನ್ನ ಅವರ ಕುರಿತಾಗಿ ಯಹೂದ್ಯರು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ರು. அவங்க சீஷர்கள்ட்டையும் குற்றம் கண்டுபிடிச்சாங்க. ಶಿಷ್ಯರ ಬಳಿನೂ ತಪ್ಪು ಹುಡುಕ್ತಾ ಇದ್ರು. அவங்க இயேசுவுகிட்டையும் குற்றம் கண்டுபிடிச்சாங்க. ಯೇಸು ಹತ್ರನೂ ತಪ್ಪು ಹುಡುಕಿದ್ರು. ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய வேலை பிசாசினிடத்தில் இருந்தது. ತಪ್ಪು ಹುಡುಕುವಂತ ಕೆಲಸ ಸೈತಾನನ ಹತ್ರ ಇತ್ತು. பரிசேயர்களிடத்திலே, யூதர்களிடத்திலே இருந்தது. ಪರಿಸಾಯರ ಬಳಿ, ಯಹೂದ್ಯರ ಬಳಿ ಇತ್ತು. அப்ப இங்க இருக்கிற நாமும் பரிசேயர்களா? ಹಾಗಾದ್ರೆ ಇಲ್ಲಿರುವ ನಾವು ಪರಿಸಾಯರ, சீஷர்களா? ನಾವು ಶಿಷ್ಯರ. ஏன் இதை குறித்து மறுபடியும் செய்தி வருதுன்னா, ಯಾಕೆ ಇದರ ಕುರಿತು ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಸಂದೇಶ ಬರ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ, இன்னும் அந்த குறை இருக்கிறது சபையிலே. ಸಭೆಯಲ್ಲಿ ಇನ್ನೂ ಆ ಕೊರತೆ ಇದೆ. இன்னும் சபை அதை தான் செஞ்சிட்டு இருக்கு. ಇನ್ನೂ ಸಭೆ ಅದನ್ನೇ ಮಾಡ್ತಾ ಇದೆ. நல்லா ஜெபம் பண்றோம், நல்லா ஆராதிக்கிறோம், கீழே போய் அதத்தானே பேசிட்டு இருக்கிறோம். ಚೆನ್ನಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತೀವಿ, ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ, ಕಿಯಾವಿ ಅದನ್ನೇ ಮಾತಾಡ್ತಾ ಇದೆ. ஹalleluya, 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 ஹalleluya. நாம் சீஷர்களுங்க. ನಾವು சீஷர்கள் சாட்சியா வாழணும். ಶಿಷ್ಯರುಗಳು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಜೀವಿಸಿದ್ರು. ஹalleluya, ஹalleluya. சீஷர்களை தான் பார்த்து ஆண்டவர் சொல்றாருல, நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். ಶಿಷ್ಯರನ್ನ ನೋಡಿನೇ ದೇವರು ಹೇಳಿದ್ರು, ನೀವು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಇರ್ತೀರಾ ಅಂತ. பரிசேயர்களுடைய வேலையை நாம செஞ்சிட்டு இருக்க கூடாது. ಪರಿಸರ ಕೆಲಸ ನಾವು ಮಾಡಬಾರದು. யூதர்கள் செஞ்ச வேலையை, யூத மத தலைவர்கள் செய்த வேலையை நாம் செய்து கொண்டிருக்க கூடாது. ಯಹೂದ್ಯರು, ಯಹೂದ್ಯ ಮತಾವಲಂಬಿಗಳು ಮಾಡಿದ ಕೆಲಸ ನಾವು ಮಾಡಬಾರದು. ஹalleluya, 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 ஹalleluya. thank you lord, hallelujah. நாவினால் பூரம் கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல். தூங்குனவங்க எல்லாம் முடிச்சிட்டாங்க, பாடுங்க. தோழனுக்கு தீங்கு செய்யாமல், நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்ப. நிந்தையான பேச்சு வரக்கூடாது. நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவனே, கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? ஆமென், ஹalleluya, ஹalleluya. தூங்குறவங்க எல்லாம் கொஞ்சம் முழிச்சிட்டீங்க, அது ஒரு சந்தோஷம். ನಿದ್ದೆ ಮಾಡೋರೆಲ್ಲ ಎಚ್ಚರ ಆಗ್ಬಿಟ್ರಿ, ತುಂಬಾ ಸಂತೋಷ. எப்படி முழிச்சாங்கன்னா கடைசி பிரேயர் அப்படின்னு நினைச்சு முழிச்சிட்டாங்க. ಯಾವ ರೀತಿ ಎಚ್ಚರ ಆಗ್ಬಿಟ್ರು ಅಂದ್ರೆ ಇದು ಕೊನೆಯ ಪ್ರಾರ್ಥನೆ. கண்ணை மூடுன அதுக்குள்ள ஜெனி சிஸ்டர் மெசேஜ் முடிச்சிட்டாங்க. ரொம்ப நல்ல சிஸ்டர், இனி ஒவ்வொரு வாரமும் அவங்கள தான் செய்தி கொடுக்க சொல்லணும் அப்படின்னு அவங்க ஆச்சரியப்பட்டு ಮುಳಿಸಿட்டாங்க. ಕೊನೆಯ ಸಂದೇಶ ಹಿಂಗೆ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿದ್ರು, ಆಮೇಲೆ ಕಣ್ಣು ಬಿಡ್ತಾನೆ, ಓ ಜನಿ ಸಿಸ್ಟರ್ ಪರವಾಗಿಲ್ಲ, ಬೇಗ ಮೆಸೇಜ್ ನ ಮುಗಿಸಿದ್ದಾರೆ, ಇನ್ನು ವಾರ ಜನಿ ಸಿಸ್ಟರ್ ಮೆಸೇಜ್ ಕೊಡ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಸಂತೋಷವಾಗ್ಬಿಟ್ಟು. ஹalleluya, 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 ஹalleluya. பாருங்க, ನೋಡ್ರಿ, நம்முடைய
வாயை குறைச்சிட்டா நம்முடைய வாழ்க்கை மாறிடுங்க. ನಮ್ಮ ಬಾಯಿನ ಕಡಿಮೆ ಮಾಡಿಬಿಟ್ರೆ ನಮ್ಮ ಜೀವಿತ ಬದಲಾಗುತ್ತೆ. வாயை கொஞ்சம் குறைச்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில தடைப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள் சீக்கிரமா வந்துரும். ನಮ್ಮ ಬಾಯಿಯನ್ನ ಕಡಿಮೆ ಮಾಡಿಬಿಟ್ರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ತಡೆಯಾಗಿರುವ ಆಶೀರ್ವಾದಗಳು ಬೇಗನೆ ಬರುತ್ತೆ. அதனால பேச்சை குறைச்சு பலத்துல வளருவோம். ಮಾತನ್ನ ಕಡಿಮೆ ಮಾಡಿ ಬಲದಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕು. ஹalleluya 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 ஹalleluya. அடுத்ததாக ಅದರ ನಂತರ ரகசிய பாவங்கள். ರಹಸ್ಯ ಪಾಪಗಳು. ரகசிய பாவங்கள். ರಹಸ್ಯ ಪಾಪಗಳು. சிலரை குறித்ததான சாட்சி எங்க கேட்கணும்னா அவர்களுடைய அவிஸ்வாசி நண்பர்களிடத்திலே. ಕೆಲವರ ಕುರಿತಾದ ಸಾಕ್ಷಿ ನಾವೆಲ್ಲಿ ಕೇಳಬೇಕಂದ್ರೆ ಅವರ ಅವಿಶ್ವಾಸಿಯ ಸ್ನೇಹಿತರಿಂದ. அவங்களுக்கு தான் அவங்கள பத்தி A to Z எல்லாம் தெரியும். ಅವರಿಗೇನೆ ಅವರ ಕುರಿತು A to Z ಎಲ್ಲ ಗೊತ್ತು. பெத்த அப்பா அம்மாவுக்கு தெரியாது, ಎತ್ತ ತಂದೆ ತಾಯಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ, கட்டின புருஷனுக்கு மனைவிக்கு தெரியாது, ಕಟ್ಟಿದ ಗಂಡ ಹೆಂಡತಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ, சபைக்கு தெரியாது, ಸಭೆಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ, ஊழியக்காரர்களுக்கு தெரியாது, ಸೇವಕರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. இவங்க பண்ற அட்டுழியங்கள் எல்லாம் அவிஸ்வாசி நண்பர்களுக்கு தான் தெரியும். ಇವ್ರು ಮಾಡೋ ಅಟ್ಟಹಾಸ ಎಲ್ಲ ಅಪನಂಬಿಗಸ್ತ ಸ್ನೇಹಿತರಿಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತು. அநேக விசுவாசிகளுக்கு ரெண்டு முகம் இருக்கிறது. ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಎರಡು ಮುಖಗಳಿದೆ. ஒரு முகம் பொய் முகம், ಒಂದು ಮುಖ ಸುಳ್ಳಾದ ಮುಖ, இன்னொன்று உண்மை முகம், ಇನ್ನೊಂದು ನಿಜ ಮುಖ. சபைக்கு வருவது, சபையில காண்பிப்பது பொய் முகம், ಸಭೆಯಲ್ಲಿ ತೋರಿಸುವುದು ಸುಳ್ಳಾದ ಮುಖ. அவங்க வேலை பார்க்கிற இடத்துல அவர்களுடைய நண்பர்களுக்கு முன்பதாக காட்டுவதுதான் உண்மை முகம். ಅವರು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವರ ಸ್ನೇಹಿತರಿಗೆ ತೋರಿಸುವಂತದ್ದು ನಿಜವಾದ ಮುಖ. சபையில வந்து தூதர்கள் தான், ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ದೂತರುಗಳೇ, பரிசுத்தவான்கள் தான், ಪರಿಶುದ್ಧರೇ. இப்படிதான் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், அந்த தம்பி வந்து சபைக்கு போற ஒரு நல்ல பையன். ಈಗ ಇಬ್ರು ಸ್ನೇಹಿತರು, ಅದರಲ್ಲಿ ಹುಡುಗ ಸಭೆಗೆ ಹೋಗೋರು ಒಳ್ಳೆ ಹುಡುಗ. அன்னைக்கு அவன் வந்து தெரியாம அவன் ಫ್ರೆಂಡ್ அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டான். ಆವತ್ತು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಆ ಫ್ರೆಂಡ್ನ ಮನೆಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಟ್ಟ. அன்னைக்கு பார்த்து அவன் கெட்ட நேரத்துக்கு அவங்க பாஸ்டர் அவங்க வீட்டுக்கு ஹவுஸ் ವಿಸಿಟಿಂಗ್ வந்துட்டார். ಆ ದಿನ ನೋಡಿದ್ರೆ ಅವ್ರ ಪಾಸ್ಟ್ರು ಮನೆ ವಿಸಿಟ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಅವ್ರ ಮನೆಗೆ ಬಂದ್ರು. அந்த ಫ್ರೆಂಡ್ ಅವಿಶ್ವಾಸಿ ಫ್ರೆಂಡ್, ಆ ಫ್ರೆಂಡು ಅವಿಶ್ವಾಸಿ ಫ್ರೆಂಡ್. அந்த பையன்ட்ட பாஸ்டர் பாவம் பரிதாபமா சொல்றாரு. ಆ ಫ್ರೆಂಡ್ ಹತ್ರ ಪಾಸ್ಟ್ರು ಪರಿತಾಪವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, தம்பி ಜಾಣ பார்த்து கத்துக்கப்பா, ಜಾನನ ನೋಡಿ ಕಲ್ತ್ಕೋಪ, எவ்வளவு நல்ல பையன் பாரு, ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ ಹುಡುಗ ನೋಡು, பொய்யே பேச மாட்டான், ಸುಳ್ಳೇ ಹೇಳಲ್ಲ, அவங்க அப்பா அம்மாக்கு அப்படி கீழ்ப்படிவான், ಅವನ ತಂದೆ ತಾಯಿ ಮಾತು ಹಂಗೆ ಹೇಳ್ತಾನೆ, அவன் சிகரெட் குடிக்க மாட்டான், ಅವನು ಸಿಗರೇಟ್ ಕುಡಿಯಲ್ಲ, அவன் வந்து கெட்ட பழக்கம் எல்லாம் எதுவுமே கிடையாது, ಯಾವ ಕೆಟ್ಟ ಅಭ್ಯಾಸನೂ ಅವನ ಹತ್ರ ಇಲ್ಲ. அவனை பார்த்து கத்துக்கப்பா, அவன் ನೋಡಿ ಕಲ್ತ್ಕೋಪ. இவன் வந்து இவனுக்கு சொல்லவா விழுங்கவா, சொல்லவா விழுங்கவா ஒன்னும் புரியல. இவனுக்கு அந்த ஜானு வந்து கண்ண தள்ளுறான், கண்ண தள்ளுறான். ಆದ್ರೆ ಈ ಅವಿಶ್ವಾಸಿ ಫ್ರೆಂಡ್ಗೆ ಹೇಳ ಬೇಡವಾ ಅಂತ ಇವನು ಹಾಗೆ ಮೆತ್ತ ಗಿಂತಾ ಇದ್ದಾನೆ, ಏ ಅಂತ. ஏன்னா இவன் மண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் பாஸ்டருக்கு தெரியாது பாவம். ಯಾಕಂದ್ರೆ ಇವನ್ ಬೇಳೆಕಾಳೆಲ್ಲ ಪಾಸ್ಟರ್ ಗೊತ್ತಿಲ್ಲ, அவங்க அப்பா அம்மாக்கும் தெரியாது, ಅವ್ರ ತಂದೆ ತಾಯಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. கூட்டிட்டு வந்தான் பாருங்க ஒரு அற்புதமான ஃப்ரெண்ட். ನೋಡ್ರಿ, ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದ ಒಂದು ಅದ್ಭುತವಾದ ಸ್ನೇಹಿತ. அவனுக்கு இவன் மண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் தெரியும், ಇವಂದೆಲ್ಲ ಬೇಳೆಕಾಳು ಎಲ್ಲ ಗೊತ್ತು ಅವನ್ಗೆ. காலேஜ பங்க் அடிச்சிட்டு எங்கெல்லாம் சுத்துறான், ಕಾಲೇಜ್ ಕಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಎಲ್ಲೆಲ್ಲ ಸುತ್ತಾನೆ. ಆಮೇಲೆ ಇದು ಬೇರೆ, ಇದು இந்த பழக்கம் எல்லாம் அவன்கிட்ட உண்டுன்ட்டு அவனுடைய ஃப்ரெண்டுக்கு தெரியுது. ಈ ಅಭ್ಯಾಸ ಎಲ್ಲ ಇವನ ಹತ್ರ ಐತೆ ಅಂತ ಅವನ ಫ್ರೆಂಡಿಗೆ ಗೊತ್ತು. ஹalleluya ஹalleluya. தேவனுடைய நாமம், ದೇವರ ನಾಮ புறஜாதிகள் மூலம், ಅನ್ಯ ಜನಾಂಗದವರ ಮೂಲಕ, புறஜாதிகள் மத்தியிலே உங்கள் நாமம் ದೂಷಿக்கப்படுகிறதே. ಅನ್ಯ ಜನಾಂಗದವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರ ನಾಮ ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ದೂಷಣೆ ಆಗ್ತಾ ಇದೆ. எப்படி இந்த ஜான் அந்த ஃப்ரெண்ட ஆதாயம் பண்ண முடியும் யோசிச்சு பாரு. ಯಾವ ರೀತಿ ಜಾನ್ ಆ ಫ್ರೆಂಡ್ ಅನ್ನ ಆದಾಯ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತೆ? சபையிலே அநேகர் இன்னைக்கு பொய்யான முகத்தோடு தான் வந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். ಸಭೆಯಲ್ಲಿ ಅನೇಕರು ಇವತ್ತು ಒಂದು ಸುಳ್ಳಾದ ಮುಖದಿಂದ ಬಂದು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ. பாஸ்டருக்கு ரொம்ப நல்ல பிள்ளை தான், ಪಾಸ್ಟರ್ಗೆ ತುಂಬಾ ಒಳ್ಳೆ ಮಗು. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். எவ்வளவு நாள் இந்த பொய்யான வேஷத்தை போட்டுக்கொண்டு வாழ போகிறோம்? ಎಷ್ಟು ದಿನ ಈ ಸುಳ್ಳು ಮುಖವಾಡ ಹಾಕೊಂಡು ಜೀವಿಸೋದು? இந்த பொய் முகத்தை வச்சிட்டு நம்ம ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. ಈ ಸುಳ್ಳು ಮುಖವಾಡ ಹಾಕಿಕೊಂಡು ಒಂದು ಆತ್ಮನೂ ನಾವು ಸುವಾರ್ತೆ ಸಾರ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. கொஞ்சம் சீரியஸா யோசிச்சு பாருங்க. ಇದನ್ನ ಸ್ವಲ್ಪ ಗಂಭೀರವಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ, சீரியஸா யோசிச்சு பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಗಂಭೀರವಾಗಿ ಯೋಚನೆ. வாலிபர்கள் என்று சொல்லி அல்ல, எல்லாரும் தான்.
எல்லாரும் தான், வாலிபர்கள் என்று சொல்லி மட்டும் இல்ல, எல்லாரும் தான். ಯವನಸ್ಥರು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಎಲ್ಲರನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದೆ. ரகசிய பாவங்கள், ರಹಸ್ಯ ಪಾಪಗಳು, ரகசிய சம்பந்தங்கள், ರಹಸ್ಯ ಸಂಬಂಧಗಳು, கணவனுக்கு தெரியாமல் வேறே சம்பந்தங்கள், ಗಂಡನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಬೇರೆ ಸಂಬಂಧಗಳು, மனைவிக்கு தெரியாமல் வேறே சம்பந்தங்கள், ಹೆಂಡತಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಬೇರೆ ಸಂಬಂಧ. இது யாருக்கு தெரியும்னா ಯಾರಿಗೆ ಗೊತ್ತು ಅವ್ರ ಅಂದ್ರೆ ಅವಿಶ್ವಾಸಿ ಫ್ರೆಂಡ್ಗೆ தெரியுது. ಅವರ ಅವಿಶ್ವಾಸಿ ಫ್ರೆಂಡ್ಗೆ ಗೊತ್ತು. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ. கணவனுக்கு தெரியாம மனைவிக்கு தெரியாம அந்த விசுவாசி வேற தொடர்புல இருக்கிறது கட்டின புருஷனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, சர்ச் பாஸ்டருக்கு தெரியாது, ஆனா அவங்க ಅವಿಶ್ವಾಸಿ ಫ್ರೆಂಡ್ಗೆ தெரியும். ಗಂಡನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ, ಹೆಂಡತಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಬೇರೆಯವ್ರ ಜೊತೆ ಅನೈತಿಕ ಸಂಬಂಧ ಇಟ್ಕೊಂಡಿರೋದು ಪಾಸ್ಟರ್ಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಮನೆಯವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಅವಿಶ್ವಾಸಿ ಫ್ರೆಂಡ್ಗೆ ಗೊತ್ತಿದ್ದು. அவங்க கிட்ட தான் ஆலோசனை கேக்குறது, ಅವನ ಹತ್ರನೇ ಆಲೋಚನೆ ಕೇಳೋದು, அவங்க தான் இவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறது. ಅವನೇ ಇವ್ರಿಗೆ ಆಲೋಚನೆ ಕೊಡೋದು. எப்படி? ಹೇಗೆ? நம் மூலமாக, ನಮ್ಮ ಮೂಲಕ ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவார்கள். ಜನರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ಸಭೆಗೆ ಬರ್ತಾರೆ. எங்கே இருக்கிறது நம்முடைய சாட்சி வாழ்க்கை? ಎಲ್ಲಿ ಇದೆ ನಿಮ್ಮ ಸಾಕ್ಷಿ ಜೀವಿತ? நீங்கள் உலகத்திற்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறாரே. ನೀವು ಲೋಕಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಇರಬೇಕಂತಾನೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು உலகத்திற்கு ಬೇರ್ಪಡಿಸಿಕೊಂಡನಲ್ಲ. வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறாரே. ದೇವರು ಲೋಕಕ್ಕೆ ನೀವು ಬೆಳಕಾಗಿದ್ದೀರಾ ಅಂತ ಹೇಳಿದ್ನಲ್ಲ. ஆமா, வெளிச்சமா இருக்கிறோமா இருளா இருக்கிறோமா? ನಾವು ಬೆಳಕಾಗಿದ್ದೇವಾ ಕತ್ಲೆ ಆಗಿದ್ದೇವಾ? நாம் ಯೇಸುவை வெளிப்படுத்துகிறோமா பிசாசை வெளிப்படுத்துகிறோமா? ನಾವು ಯೇಸುವನ್ನು ನಮ್ಮ ಮುಖಾಂತರ ತೋರಿಸ್ತಾ ಇದೀವಾ ಸೈತಾನನ ತೋರಿಸ್ತಾ ಇದೀವಾ? ಯೇಸು ಮಹಿಮೆಪಡುகிறாரா பிசாசு மகிமைப்படுகிறானா? ಯೇಸು ಮಹಿಮೆ ಪಡ್ತಾ ಇದ್ದಾನ, ಸೈತಾನ ಮಹಿಮೆ ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் ನಾವು ಮಾಡುವಂತ ಒಂದೊಂದು ಚಟುವಟಿಕೆಗಳಲ್ಲಿ மகிமைப்படுகிறாரா பிசாசு மகிமைப்படுகிறானா என்று என்னைக்காவது நம்ம யோசிச்சு செய்றோமா? ಯೇಸು ಮಹಿಮೆ ಹೊಂದುತ್ತಾ ಇದ್ದಾನ, ಸೈತಾನನ ಮಹಿಮೆ ಹೊಂದುತ್ತಾ ಇದ್ದಾನ ಅಂತ ಯಾವತ್ತಾದ್ರೂ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ದೀವಿ? ಅವಿಶ್ವಾಸಿ ಫ್ರೆಂಡ್ ಕೂಡ நான் இப்படி எல்லாம் இருக்கிறேனே, இதன் மூலமாக இயேசு மகிமைப்படுவாரா பிசாசு மகிமைப்படுவானா என்று சொல்லி என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? ನನ್ನ ಅವಿಶ್ವಾಸಿ ಸ್ನೇಹಿತನ ಮುಂದೆ ನಾವು ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ನಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನ, ಇದರ ಮುಖಾಂತರ ಯೇಸು ಮಹಿಮೆ ಪಡ್ತಾ ಇದ್ದಾನ, ಸೈತಾನ್ ಮಹಿಮೆ ಪಡ್ತಾ ಇದ್ದಾನ ಅಂತ ಯಾವತ್ತಾದ್ರೂ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ದೀರಾ? ಜೀಸಸ್ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪಾಪ ಶಾಪದಿಂದ ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದ ದೇವರು ನೀನೇ, ಮರಣ ಮಂತ್ರದಿಂದ ನನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸಿದ ದೇವರು ನೀನೇ, ಪಾಪ ಶಾಪದಿಂದ விடுதலை ஆவியிருக்கிறோமா? ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದ ದೇವರು ನೀನೇ, ನನ್ನ ಸಂತೋಷಕ್ಕೆ ನನ್ನ ಉಲ್ಲಾಸಕ್ಕೆ ಕಾರಣನು ನೀನೇ, ನನ್ನ ಸಂತೋಷಕ್ಕೆ ನನ್ನ ಉಲ್ಲಾಸಕ್ಕೆ ಕಾರಣನು ನೀನೇ. ஆண்டவர் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்மை விடுவித்திருக்கிறாரா இல்லையா? ದೇವರು ಪಾಪದಿಂದ ಶಾಪದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾನ ಇಲ್ವಾ? பாடுறோம், ನಾವು ಹಾಡಬೇಕು, பாடுறோம், நல்லா ಚೆನ್ನಾಗಿ ಹಾಡಬೇಕು, நல்லா பாடுறோம், ಚೆನ್ನಾಗಿ ಹಾಡಬೇಕು. ஆனா பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோமா? ಚೆನ್ನಾಗಿ ಹಾಡ್ತೀವಿ, ಆದ್ರೆ ನಾವು ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿದ್ದೇವಾ? ரகசிய பாவங்கள், ರಹಸ್ಯ ಪಾಪಗಳು. நான் பாதாளத்துல படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறானே. ದಾವಿದನು ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಪಾತಾಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಲಗಿಕೊಂಡಿರೋ ಅಲ್ಲಿಯೂ ನೀನಿರುತ್ತಿ. அவருக்கு மறைவாக நாம் எதையும் செய்ய முடியுமா? ಆತನಿಗೆ ಮರೆಯಾಗಿ ನಾವೇನನ್ನಾದ್ರೂ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ செய்ய முடியாது, ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. அது நமக்கு நல்லா தெரியும், ಯಾಕಂದ್ರೆ ಆತನ ನಮ್ಮ ಕುರಿತು ஆனாலும் நம்ம செய்யறோம். ಆದ್ರೂ ನಾವು ಮಾಡ್ತಾ செஞ்சு செஞ்சு அவரை துக்கப்படுத்துகிறோம், பிசாசை நாம் சந்தோஷப்படுத்துகிறோம். ನಾವು ಪಾಪ ಮಾಡ್ತಾ ಮಾಡ್ತಾ ಆತನನ್ನು ದುಃಖಪಡಿಸ್ತಾ ಇದೀವಿ, ಸೈತಾನನ ಸಂತೋಷ ಪಡಿಸ್ತಾ ಇದೀವಿ. கடைசியாக ಕೊನೆಯದಾಗಿ சுயத்தை சாகடித்து, ಸ್ವಾರ್ಥತೆಯನ್ನ ಸಾಯಿಸಿ, சுயத்தை சாகடிக்க வேண்டும். ಸ್ವಾರ್ಥತೆಯನ್ನ ನಾವು ಸಾಯಿಸಬೇಕು. எதற்காக? ಯಾವುದಕ್ಕಾಗಿ? எதற்காக நாம் சுயத்தை சாகடிக்க வேண்டும்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ಸ್ವಾರ್ಥವನ್ನು ಸಾಯಿಸಬೇಕು? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்காக, ಆತ್ಮಗಳನ್ನು ಆದಾಯ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், அந்த அதிகாரம் முழுமையாக நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த காரியங்கள் அதை குறித்து சொல்லுகிறது. முக்கியமாக 19வது வசனத்தை குறித்து நாம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது 1 ಕೊರಿಂಥ 9ನೇ ಅಧ್ಯಾಯ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಓದುವಾಗ ಆ ಕಾರ್ಯಗಳಿರ್ತದೆ. ಆದ್ರೆ ಮುಖ್ಯವಾಗಿ 19ನೇ ವಚನವನ್ನು ನೋಡುವಾಗ, நான் ஒருவனுக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும்
ನಾನು ಎಲ್ಲಾ ವಿಷಯದಲ್ಲಿ ಸ್ವತಂತ್ರನಾಗಿದ್ದೆ. நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். ಹೆಚ್ಚು ಜನರನ್ನು ಸಂಪಾದಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ನನ್ನನ್ನು ಎಲ್ಲರಿಗೂ ಅಧೀನ ಮಾಡಿದೆನು. 22வது வசனத்துல 22ನೇ ವಾಕ್ಯ, பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். ಬಲವಿಲ್ಲದವರನ್ನು ಸಂಪಾದಿಸುವುದಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಬಲವಿಲ್ಲದವನಾದೆನು. எப்படியாயிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். ಯಾವ ವಿಧದಲ್ಲಿ ಆದರೂ ಕೆಲವರನ್ನು ರಕ್ಷಿಸಬೇಕೆಂದು ಯಾರಿಗೆ ಎಂತವನಾಗಬೇಕೋ ಅಂತಂತವನಾಗಿದ್ದೇನೆ. எதற்காக இதெல்லாம்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಇದೆಲ್ಲ? நான் யாருக்கும் அடிமைப்படாதவனா இருந்தும் நான் வந்து ஜனங்களுக்காக ஜனங்கள் முன்னால நான் அடிமை போல இருக்கிறேன் என்றால், ಯಾಕೆ ನಾನು ಯಾರಿಗೂ ಅಧೀನನಾಗದೆ ಇದ್ರೂ ಕೂಡ ಜನರಿಗೆ ಅಧೀನನಾಗಿದ್ದೀನಿ ಅಂದ್ರೆ, ஏன் நான் வந்து எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். ಯಾಕೆ ಪೌಲನ್ ಹೇಳ್ತಾನೆ ಯಾರಿಗೆ ಎಂತವನಾಗಬೇಕು ಅಂತಂತವನಾಗಿದ್ದೇನೆ, என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன் என்று சொல்லுகிறார். ಯಾಕೆ ಪೌಲನ್ ಹೇಳ್ತಾನೆ ನನ್ನನ್ನೇ ಎಲ್ರಿಗೂ ನಾನು ಅಧೀನ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೇನೆ ಅಂತ? சிலரையாவது ரட்சிக்கணும். ನಾನು ಯಾರನ್ನಾದ್ರೂ ರಕ್ಷಣೆ, சிலரை ரட்சிக்கணும். ಕೆಲವರನ್ನ ರಕ್ಷಣೆ, சிலராவது ஒரு சிலராவது என் மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டும். ಕೆಲವರಾದ್ರೂ ರಕ್ಷಣೆ ಬರ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ, அந்த ஒரே காரணத்திற்காக, ಒಂದೇ ಕಾರಣ, ஒரே காரணத்திற்காக, ಒಂದೇ ಕಾರಣಕ್ಕಾಗಿ எனக்கும் கோபம் வரும், ನನಗೂ ಕೋಪ ಬರುತ್ತೆ, எனக்கு ஆத்திரம் வரும், ನನಗೂ ಕೋಪ ಸಿಟ್ಟು ಬರುತ್ತೆ, எனக்கும் எதையாவது ஒண்ணு சொல்லிரணும்னு தோணுது, ನನಗೂ ಏನಾದ್ರೂ ಹೇಳ್ಬಿಡ್ಬೇಕು ಅಂತ ಅನ್ಸುತ್ತೆ, அடிச்சிரணும் போல தோணுது, ನನಗೂ ಹೊಡಿಬೇಕು ಅನ್ಸುತ್ತೆ. ஆனா நான் அதெல்லாம் செஞ்ச அந்த ஆத்மாவை நான் இழந்து போயிருவேனே. ಆದ್ರೆ ನಾನು ಅದನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿದ್ರೆ ನನ್ನ ಆತ್ಮನ ಕಳ್ಕೊಬಿಡ್ತೀನಲ್ಲ. பண்ற காரியத்துக்கு என்னால அவங்க கூட பேசவே முடியாது, ಅವ್ರು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಅವ್ರ ಜೊತೆ ಮಾತಾಡಕ್ಕೆ ನನಗಾಗಲ್ಲ. ஆனா அப்படி இருந்தேன்னா, ಆದ್ರೆ ನಾನು ಆ ರೀತಿ ಇದ್ರೆ ஆத்மாவை இழந்து போயிருவேனே. ಆ ಆತ್ಮನ ನಾನು ಕಳ್ಕೊಬಿಡ್ತೀನಲ್ಲ. அந்த ஆத்மா மேல இருக்கிற பாரங்க, ಆ ಆತ್ಮ ಮೇಲಿನ ಭಾರ நம்முடைய சுயத்தை சாகடிக்கணும், ನಮ್ಮ ಸ್ವಾರ್ಥತೆಯನ್ನ ಸಾಯಿಸಬೇಕು. அவங்களுக்கு சரிசமமா பேச ஒரு செகண்ட் போதாது, ಅವರಿಗೆ ಸರಿಸಮವಾಗಿ ಮಾತಾಡಕ್ಕೆ ಒಂದ್ ಸೆಕೆಂಡ್ ಸಾಕು ನಮ್ಗೆ. அப்படி நான் பேசின அந்த ஆத்மாவை நான் இழந்து போயிருவேனே. ಆದ್ರೆ ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಮಾತಾಡ್ಬಿಟ್ರೆ ಆತ್ಮನ ಕಳ್ಕೊಬಿಡ್ತೀನಲ್ಲ. எல்லாம் ஒரೇ காரணத்துக்காகத்தான், ಎಲ್ಲ ಒಂದೇ ಒಂದು ಕಾರಣ. சுயத்தை சாகடிக்கிறேன்னு அதுக்கு ஒரே காரணம் தான். ನಾನು ಸ್ವಾರ್ಥವನ್ನ ಸಾಯಿಸದೆ ಇರುವುದಕ್ಕೆ ಒಂದೇ ಕಾರಣ ಏನಂದ್ರೆ, சுவிசேஷத்திற்காக, ಸಾಯಿಸುವುದಕ್ಕೆ ಒಂದೇ ಕಾರಣ ಸುವಾರ್ತೆಗೋಸ್ಕರ, சுவிசேஷத்திற்காக, ಸುವಾರ್ತೆಗೋಸ್ಕರ, சுவிசேஷத்திற்காக, ಸುವಾರ್ತೆಗೋಸ್ಕರ. எப்படியாயிலும் என்னுடைய நண்பனை நான் ஆதாயப்படுத்த வேண்டும், ಹೇಗಾದ್ರೂ ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ನಾನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಬೇಕು, எப்படியாயிலும் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களை நான் ஆதாயப்படுத்தணும், ಹೇಗಾದ್ರೂ ನನ್ನ ಪಕ್ಕದ ಮನೆಯವರನ್ನ ಆದಾಯ ಮಾಡಬೇಕು, எப்படியாயிலும் என்னுடைய வேலை பார்க்கிற இடத்தில் உள்ளவர்களை நான் ஆதாயம் பண்ணணும், ಹೇಗಾದ್ರೂ ನಾನು ಕೆಲಸ ಮಾಡೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನನ್ನ ಆದಾಯ அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன இங்க வச்சிருக்கிறார், ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನನ್ನ ರಕ್ಷಿಸಿದ್ದಾನೆ, அதற்காகத்தான் என்ன ஆண்டவர் இந்த இடத்துல வச்சிருக்கிறார், ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನನ್ನ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அது எப்போது நம்முடைய மனதில் இருந்துச்சுன்னா, ಅದು ಯಾವಾಗ ನನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇರುವುದಾದ್ರೆ நாம அவங்களுக்கு அடிமையாக முடியும், ನಾವು ಅವ್ರಿಗೆ ಅಧೀನರಾಗಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, ನೀವೇನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾತಾಡ್ಕೊಂಡು ಹೋಗಿ, நான் உங்களை பார்க்கவில்லை, ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ನೋಡ್ಲಿಲ್ಲ, உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை பார்க்கிறேன், ನಿಮ್ಮಲ್ಲಿರೋ ಆತ್ಮನ விலையேற பெற்றது, ಅದು ಬೆಲೆ ಉಳ್ಳದು. அது என்னுடைய ஒரு வார்த்தையினால அந்த ஆத்மாவை நான் இழந்து விட கூடாது என்ற கண்ணோட்டத்துல பார்த்து பாருங்க. ನಾನು ಒಂದೇ ಒಂದು ಮಾತಿನಿಂದ ಆತ್ಮನ ಬೆಲೆ ಉಳ್ಳ ಆತ್ಮ ಕಳ್ಕೊಳ್ಬಾರ್ದು ದೃಷ್ಟಿಯಿಂದ ನೋಡ್ರಿ. நம்முடைய மாம்சத்தை வெளிப்படுத்துறதுக்கு எவ்வளவு நேரங்க வேணும்? ಒಂದೇ ಒಂದ್ ಸಾರಿ ನಮ್ಮ ಸ್ವಭಾವನ ತೋರಿಸೋದಕ್ಕೆ ಎಷ್ಟೊತ್ತು ಬೇಕು? அந்த ஆத்மா, ಆದ್ರೆ ಆತ್ಮ, அந்த ஆத்மா, ಆತ್ಮ அப்படி பார்த்து பாருங்க. ದೃಷ್ಟಿಯಿಂದ ನೋಡ್ರಿ. உங்க கூட வேலை பார்க்கறவங்க இருக்காங்களா? ನಿಮ್ ಕೆಲಸ ಮಾಡೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ வேலை பார்க்கறவங்க ನಿಮ್ இருக்காங்களா? ಕೈ ಕೆಳಗಡೆ ಕೆಲಸ ಮಾಡೋ நண்பர்கள் இருக்காங்களா? ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರು, உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவங்க இருக்காங்களா? ಕುಟುಂಬದಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದದವರು, அவங்க செய்யறது மாதிரி நாம செய்ய கூடாது, ಅವ್ರು ಮಾಡುವಾಗೆ ನಾವು பண்றது மாதிரி நாம பண்ண கூடாது, ಅವ್ರು ಮಾಡೋ ರೀತಿ ನಾವು பேசுறது மாதிரி பேச கூடாது, ಅವ್ರು ಮಾತಾಡುವಾಗೆ ನಾವು ಮಾತಾಡಬಾರ್ದು. நமக்கு அந்த ஆத்மா வேணும், ನಮಗೆ ಆತ್ಮ ಬೇಕು. அதனால ನಷ್ಟಪಟ್ಟಾலும் பரவாயில்ல, ಅದರಿಂದ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ಕಷ್ಟ ಆದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ஆத்மா வேணும், ಆತ್ಮ ಬೇಕು. சிலரையாவது நான் ரட்சிக்கணும், ಕೆಲವರನ್ನಾದ್ರೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು, சிலரையாவது ரட்சிப்புக்குள்ள நடத்துறது, ಕೆಲವರನ್ನಾದ್ರೂ ರಕ್ಷಣೆ ಒಳಗಡೆ நான் என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன், ಅದರಿಂದನೇ ನನ್ನನ್ನು ನಾನು ಎಲ್ಲರಿಗೆ ಅಧೀನ ಮಾಡಿಕೊಂಡೆ. ஒரு Dress போடுறதுனால ஒருத்தர் இடறாங்களா? ஒரு Dress போடுறதுனால, ಒಂದು ಬಟ್ಟೆ ಹಾಕೋದ್ರಿಂದ அது கொஞ்சம் கவர்ச்சியா இருக்குதா? ಅದು ಸ್ವಲ್ಪ ಆಕರ್ಷಣೆಯಾಗಿದೆಯಾ? எனக்கு அது நலமா இருக்கிறது மாதிரி இருக்கு, ಆ ಬಟ್ಟೆ ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಕಾಣತರ ಇರಬಹುದು, ஆனா அது இன்னொருவருக்கு இடரலா இருக்கிறதே, ಆದ್ರೆ ಆ ಬಟ್ಟೆ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ತೊಡಕಾಗಿದೆಯಲ್ಲ, இடரலா இருக்கிறதே, ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಆ ಬಟ್ಟೆಯಿಂದ ಅಡ್ಡಿ ಆಗ್ತಾ ಇದೆ. நான் போட மாட்டேன், ನಾನು ಹಾಕಲ್ಲ. சபைக்கு எல்லாம் அழகா தான் Dress போட்டுட்டு வர்றீங்க, ಸಭೆಗೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಡ್ರೆಸ್ ಮಾಡ್ಕೊಂಡು இல்லனா ஜெனி வறுத்து எடுத்துருவாளே,
ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಜನಿ ನಮ್ಮನ್ನ ಉರಿದು ಬಿಡ್ತಾಳಲ್ಲ. நான் வேண்டாங்க, ನಾನ್ ಬೇಡ, கிறிஸ்து நம்மில் வெளிப்பட வேண்டும். ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮಲ್ಲಿ ತೋರಿಸ್ಬೇಕು, கிறிஸ்து நம்மில் மகிமைப்பட வேண்டும். ಕ್ರಿಸ್ತನ್ ನಮ್ಮ ಮುಖಾಂತರ ಮಹಿಮೆ ಹೊಂದಬೇಕು. அழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகா வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, அழகான ட்ரெஸ் போட்டு அழகா உட்கார்ந்து இருக்கிறீங்க, ಸುಂದರವಾದ ಬಟ್ಟೆ ಹಾಕೊಂಡು ಚೆನ್ನಾಗಿ ಕೂತಿದ್ದೀರಾ. வெளியில எப்படி போறோம்? ನಾವು ಹೊರಗಡೆ ಹೇಗೆ ಹೋಗ್ತೀವಿ? பேரண்ட்ஸும் அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறீங்க இல்லையா? ತಂದೆ ತಾಯಿಗಳು ಅದಕ್ಕೆ ಸಹಕರಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ. பார்த்து ஒருத்தர் இடர்னா அது உங்களுக்கு சந்தோஷமா? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ನೋಡಿ ಒಬ್ರು ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ರೆ ನಿಮಗೆ ಸಂತೋಷನಾ? சர்ச்சுக்கு வந்தா ஃபுல்லா மூடிட்டு வர்றீங்க, ಚರ್ಚ್ಗೆ ಬಂದ್ರೆ ಮಾತ್ರ ಫುಲ್ ಆಗಿ ಬಟ್ಟೆ வெளியில போனா ಅರ್ಧ ಪರ್ಧ தான், ಹೊರಗಡೆ ಹೋದ್ರೆ ಅರ್ಧ ಪರ್ಧ. ஹalleluya ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. நான் இன்னொருவருக்கு இடரலா இருக்கிறேனா? ನಾನು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಅಡ್ಡಿ ಆಗಿದ್ದೇನಾ? எந்திரக்கல்ல கட்டி கடல்ல ஆழத்துல போடணும்னு சொல்றாரு. ದೇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಬೀಸೋ ಕಲ್ನ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ತೊಡಕುಂಟು ಮಾಡಿದ್ರೆ ಬೀಸೋ ಕಲ್ನ ಕಟ್ಟಿ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಹಾಕು. பயம் கண்ணியை தான் கொண்டு வரோம் இல்லையா? ಮನುಷ್ಯರಿಗೆ ಭಯಪಡುವುದು ನಮಗೆ ಊರ್ಲನ್ನ ಉಂಟು ಮಾಡ್ತದೆ. கர்த்தருக்கு பயப்படுங்க, ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಡ್ರಿ. சரீரத்தினால கர்த்தர் மகிமைப்படணும், ನಮ್ಮ ದೇಹದ ಮುಖಾಂತರ ದೇವ್ರ ಮಹಿಮೆ ಪಡಬೇಕು. என்னுடைய வஸ்திரத்தின் மூலமாக தேவன் மகிமைப்படணும், ನನ್ನ ಬಟ್ಟೆ ಮುಖಾಂತರ ದೇವ್ರ ಮಹಿಮೆ ಹೊಂದಬೇಕು. வஸ்திரத்தின் மூலமா யாரும் என்ன இச்சையா பார்க்க கூடாது, ನನ್ನ ಬಟ್ಟೆ ಮುಖಾಂತರ ಯಾರು ನನ್ನನ್ನ ಇಚ್ಛೆಯಿಂದ ನೋಡಬಾರದು. பிள்ளைகளுக்கு நாம வஸ்திரங்களை வாங்கி கொடுக்கணும். ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ ಅಂತ ನಾವುಗಳು ಮಕ್ಕಳಿಗೆ ಅಂತ ಬಟ್ಟೆನ ತಗೊಳ್ಬೇಕು. இது ஒண்ணும் இல்ல, போட்டுட்டு போ, ಇದೇನಿಲ್ಲ ಹಾಕೊಂಡು ಹೋಗು. ஹalleluya ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. thank you lord. கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும்னா, கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும், ಕ್ರೈಸ್ತರು ಹೇಗಿರ್ಬೇಕಂದ್ರೆ நம்முடைய ஐம்புலன்களையும் அடக்கி ஒடுக்கி வாழ வேண்டும். ನಮ್ಮ ಪಂಚೇಂದ್ರಿಯಗಳನ್ನ ಅಡಗಿಸಿ ಒಡಗಿಸಿ ನಾವು ನಡಿಬೇಕು. மெய் வாய் கண் மூக்கு செவி ஐம்புலன்கள். ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ ಮೂಗು ಕಣ್ಣು ಬಾಯಿ ಕಿವಿ 5 ಪಂಚೇಂದ್ರಿಯಗಳು. மெய்னா தொடுதல், உணர்ச்சி, உணர்வு, ಸ್ಪರ್ಶ. தேங்க் யூ லார்ட். நம்முடைய ஐம்புலன்களையும் அடக்கி ஒடுக்கி வாழ பழகிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன், உண்மையான சீஷன். ನಮ್ಮ 5 ಇಂದ್ರಿಯಗಳನ್ನ ನಮ್ಮ ನಿಯಂತ್ರಣಕ್ಕೆ ತಂದು ಅಡಗಿಸಿ ಜೀವಿಸುವಂತವನೇ ನಿಜವಾದ ಕ್ರೈಸ್ತ. அவர்கள் தான் சாட்சியாக வாழ முடியும். ಅವರು ಮಾತ್ರನೇ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ வாயிருக்கு என்ன வேணாலும் பேசுவேன், ಬಾಯಿದೆ ನಾನು ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ கண்ணு இருக்கு நான் எதை வேணாலும் பார்ப்பேன், ನನಗೆ ಕಣ್ಣಿದೆ ನಾನು ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ, உணர்ச்சிகள் உணர்வுகள் இருக்கு நான் என்ன பாவம் வேண்டுமானாலும் செய்வேன், ನನಗೆ ಭಾವನೆಗಳಿದೆ ನಾನು ಏನ್ ಪಾಪ ಬೇಕಾದ್ರೂ, காது இருக்கு நான் எதை வேண்டுமானாலும் கேட்பேன், ನನಗೆ ಕಿವಿ ಇದೆ ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಕೇಳಿಸ್ಕೊಳ್ತೀನಿ. ஹalleluya. ஹalleluya. அது அல்ல சாட்சி வாழ்க்கை, ಅದೆಲ್ಲ ಸಾಕ್ಷಿಯ ಜೀವಿತ. ಅಡಕ್ಕಿ ಒಡಕ್ಕಿ ವಾಳ ಪಳಗಣಂಗ, ಅವನ್ನೆಲ್ಲ ನಿಯಂತ್ರಣದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಅಡಗಿಸಿ ಜೀವಿಸಬೇಕು. ಅಡಕ್ಕಿ ಒಡಕ್ಕಿ ವಾಳ ಪಳಗಣಂಗ, ನಮ್ಮ ಕಂಟ್ರೋಲ್ ನಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಅಡಗಿಸಿ ಜೀವಿಸಬೇಕು. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, ಅದೇ ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ, சாட்சி வாழ்க்கை, ಅದೇ ಸಾಕ್ಷಿಯ ಜೀವಿತ. எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் ಎಫೆಸ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. அந்த முதல் வசனத்திலிருந்தே ரொம்ப அழகா இருக்குது. ಅಲ್ಲಿ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಅಕ್ರಮங்களினாலும் ಪಾಪங்களினாலும் ಮರಿತಿருந்த உங்களை ಉಯಿರ್ಪಿத்தார். ಆತನು ಅಪರಾಧಗಳ ಮತ್ತು ಪಾಪಗಳ ದೆಸೆಯಿಂದ ಸತ್ತವರಾಗಿದ್ದ ನಿಮ್ಮನ್ನು ಸಹ ಬದುಕಿಸಿದನು. நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோமா? உண்மையாகவே ನಿಜವಾಗ್ಲೂ ನಾವು ಬದುಕಿಸಿದೇವಾ? அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ನೀವು ಪೂರ್ವದಲ್ಲಿ ಅಪರಾಧಗಳನ್ನು ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡುವವರಾಗಿದ್ದು ಇಹಲೋಕ ಆಚಾರಕ್ಕೆ ಅನುಸಾರವಾಗಿ ನಡ್ಕೊಂಡಿರಿ. ವಾಯುಮಂಡಲದಲ್ಲಿ ಅಧಿಕಾರ ನಡೆಸುವ ಅಧಿಪತಿಗೆ ಅಂದರೆ ನಂಬಲೊಲ್ಲದವರನ್ನ ಅವಿಧೇಯತೆಗೆ ಈಗ ಪ್ರೇರೇಪಿಸುವ ಆತ್ಮನಿಗೆ ಅನುಸಾರವಾಗಿ ನಡೆದುಕೊಂಡಿರಿ. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினதே செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். ನಾವೆಲ್ಲರೂ ಪೂರ್ವದಲ್ಲಿ ಅವಿಧೇಯರಾಗಿದ್ದು ಶರೀರ ಭಾವದ ಆಶೆಗಳಿಗೆ ಅಧೀನರಾಗಿ ಶರೀರಕ್ಕೂ ಮನಸ್ಸಿಗೂ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಇಚ್ಛೆಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಾ ನಡೆದು ಮಿಕ್ಕಾದವರಂತೆ ಸ್ವಭಾವ ಸಿದ್ಧರಾಗಿ ದೇವರ ಕೋಪಕ್ಕೆ ಗುರಿಯಾಗಿದ್ದೆವು. ஒரு நாள் தான் இப்படி இருந்தோம்னு வசனம் சொல்லுது. ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ ನಾವು ಒಂದಿನ ಈ ತರ ಇದ್ವಿ. முன்னாடி அப்படி இருந்தோம், என் மாம்சம் என் விருப்பம் எனக்கு என்ன இருக்கோ அதை தான் செய்வேன்னு நம்ம ஒரு நாள் வாழ்ந்துட்டு இருந்தோம், ஓடிட்டு இருந்தோம். ಮೊದಲು ನಾವು ಒಂದಿನ ಈ ರೀತಿ ಇದ್ವಿ. ನನ್ನ ಶರೀರ ನನ್ನ ಆಸೆ ಏನ್ ಹೇಳುತ್ತೋ ಅದನ್ನೇ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಓಡ್ತಾ ಇದ್ವಿ. 4வது வசனத்துல வாசிக்கிறோம், 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ தேவனோ ಆದರೆ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த
தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟீர்கள். 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಿದೆ, ಆದರೆ ಕರುಣಾನಿಧಿಯಾಗಿರುವ ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಮಹಾಪ್ರೀತಿಯನ್ನಿಟ್ಟು ಅಪರಾಧಗಳ ದೆಸೆಯಿಂದ ಸತ್ತವರಾಗಿದ್ದ ನಮ್ಮನ್ನು ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಬದುಕಿಸಿದನು, ಕೃಪೆಯಿಂದಲೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದೀರಿ. அவருடைய மிகுந்த அவர் நம்மேல் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக அவருடைய கிருபையினால நாம ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟவங்க. ಬದುಕಿಸಿದಲ್ಲದೆ ತಾನು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ನಮಗೆ ಮಾಡುವ ಉಪಕಾರದ ಮೂಲಕ ತನ್ನ ಅಪಾರವಾದ ಕೃಪಾತಿಶಯವನ್ನು ಮುಂದಣ ಯುಗಗಳಲ್ಲಿ ತೋರಿಸಬೇಕೆಂದು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಆತನೊಂದಿಗೆ ಎಬ್ಬಿಸಿದ್ದಾನೆ. ಅಕ್ರಮಕಾರர்களாக இருந்த நம்மை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம். ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಿದೆ, ನಾವು ಅಕ್ರಮಕಾರರಾಗಿದ್ದವರನ್ನ ಬದುಕಿಸಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ಇನ್ನೂ ಅಕ್ರಮಕಾರர்களாக இருந்தா, ಇನ್ನೂ ನಾವು ಅಕ್ರಮ ಅನ್ಯಾಯ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ರೆ ನಮಕ್ಕಾಗ ಬಲಿಯಿಡ ಯೇಸು வரமாட்டாரு. ಯಾಕಂದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಯಜ್ಞವಾಗಿ ಯೇಸು ಬರುವುದಿಲ್ಲ. ஒரு முறை அவர் நமக்காக பலியாக வர முடியாது. ಯೇಸು ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ಲೋಕಕ್ಕೆ ಯಜ್ಞವಾಗಿ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ನ್ಯಾಯ ತೀರ್ಪುதான். ಇನ್ನು ಮುಂದೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು. ನಾವು ಅಕ್ರಮಕಾರர்களா இருந்தா, ಇನ್ನೂ ನಾವು ಅನ್ಯಾಯ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ರೆ நமக்கு இனி கிருபை இல்ல, ನಮಗೆ ಇನ್ನು ಕೃಪೆ ಇಲ್ಲ, ದಯೆ ಇಲ್ಲ, ನಮಗೆ ದಯೆ ಇಲ್ಲ, இரக்கம் ಇಲ್ಲ, ನಮಗೆ ಕರುಣೆ ಇಲ್ಲ. ஒன்றுதான், ಒಂದೇ ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪು. ಅದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪು. ನ್ಯಾಯ ತೀರ್ಪು. ಅದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪು. ಕೂಡದು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 2 ಕೊರಿಂಥಿಯರ್ 12 அதிகாரத்துல 2 ಕೊರಿಂಥ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ பவுல் கொரிந்து பட்டணத்திற்கு 3வது முறையாக போகிறதற்கு முன்பதாக ಪೌಲನು ಕೊರಿಂಥ ಪಟ್ಟಣಕ್ಕೆ 3ನೇ ಮಿಷನರಿಯಾಗಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ அவன் அங்குள்ள சபையின் நிலையை குறித்து வேதனைப்பட்டு சில காரியங்களை சொல்றான் பாருங்க. ಪೌಲನು ಸಭೆಯ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಕುರಿತು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳ್ತಾನೆ ನೋಡ್ರಿ. அந்த 20வது வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சு பாருங்க. 20ನೇ ವಚನದಿಂದ 12-20ನೇ ವಚನ. முதலாவது முறையாக போகும்போது அந்த கொரிந்து பட்டணத்தை கொரிந்து சபையை ஸ்தாபிக்கிறார். ಮೊದಲನೇ ಸಾರಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡುವಾಗ ಕೊರಿಂಥ ಸಭೆಯನ್ನು ಸ್ಥಾಪನೆ ಮಾಡ್ತಾರೆ. இரண்டாவது முறை அந்த சபையை விசிட்டிங் பண்ணும்போது அங்க நிறைய பாவங்கள் இருக்கிறதை ಪೌಲ್ பார்க்கிறார். 2ನೇ ಸಾರಿ ಕೊರಿಂಥ ಪಟ್ಟಣವನ್ನು ಅವನು ಹೋಗಿ ನೋಡುವಾಗ ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ಪಾಪಗಳಿತ್ತು. 3வது முறை போவதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். 3ನೇ ಸಾರಿ ಹೋಗೋದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்பதான் இத சொல்றான். ಆಗಲೇ ಆತನ ಹೇಳ್ತಾನೆ, ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படியாய் இருக்க காணப்படாமல் இருப்பேனோவென்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறம் கூறுதல், கோள் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோவென்றும் மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் செய்த பாவங்களாகிய அநேகர் தங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காமவிகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோ என்றும் பயந்திருக்கிறேன் என்று ಅಲ್ಲಿ 20ನೇ ವಚನದಲ್ಲಿ ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಬಂದಾಗ ಒಂದು ವೇಳೆ ನೀವು ನನ್ನ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ಇರುವುದಿಲ್ಲವೇನೋ, ನಾನು ನಿಮ್ಮ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ತೋರುವುದಿಲ್ಲವೇನೋ, ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಜಗಳ, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, ದ್ವೇಷ, ಸ್ವಾರ್ಥ ಬುದ್ಧಿ, ಚಾಡಿ ಹೇಳುವುದು, ಕಿವಿ ಊದುವುದು, ಉಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದು, ಕಲಹ ಎಬ್ಬಿಸುವುದು ಇವುಗಳು ಕಾಣ ಬರುವುದೋ ಏನೋ ಎಂದು ನನಗೆ ಸಂಶಯ ಉಂಟು. ನಾನು ತಿರುಗಿ ಬಂದಾಗ ನನ್ನ ದೇವರು ನಿಮ್ಮ ವಿಷಯದಲ್ಲಿ ನನ್ನ ನಾಚಿಕೆಗೆ ಗುರಿ ಮಾಡಾನೆಂತಲೂ ಪೂರ್ವದಲ್ಲಿ ಬಂಡುತನ, ಹಾದರತನ, ಪೋಖರಿತನಗಳನ್ನು ನಡೆಸಿ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡೆದಿರುವ ಅನೇಕರ ವಿಷಯವಾಗಿ ನಾನು ದುಃಖ ಪಡಬೇಕಾದಿತೆಂತಲೂ ನನಗೆ ಭಯ ಉಂಟು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிச்சதெல்லாம் கேட்டீங்களா? ஓதிதெல்லாம் கேளுஸ்ಕೊಂಡ್ರಾ? வாசிச்சதெல்லாம் கேட்டீங்களா? ஓதிதெல்லாம் கேளுಸ್ಕೊಂಡ್ರಾ? நம்மிடத்தில் என்னென்ன காரியங்களை பார்த்து ನಮ್ಮ ಬಳಿಯವರು ದುಃಖಪಟ್ಟು ಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿರುವ ಏನೆಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೇಳಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ದುಃಖ ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆகிலும் உன்னிடத்தில் எனக்கு ஒரு குறை உண்டு, ಆದ್ರೂ ಆವಿಯಾನವರು நம்மை பார்த்து சொல்ல வேண்டுமா? ಆದ್ರೂ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ನನಗೆ ಏನೋ ಒಂದು ಸಂಶಯ ಉಂಟು ಅಂತ ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಹೇಳಬೇಕಾ? ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்கலாம். ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. இதெல்லாம் பவுல் சொல்லிட்டு சொல்றா. ಇದೆಲ್ಲ ಪೌಲನ್ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾನೆ. கடைசியாக சகோதரரே, ಕೊನೆಯದಾಗಿ ಸಹೋದರ, சந்தோஷமாயிருங்கள், ಸಂತೋಷವಾಗಿ நற்சீர் பொருந்துங்கள். ನೀವು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ, நற்சீர் பொருந்துங்கள். ನೀವು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. கன்னடால ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? நீங்க உங்களை சரிப்படுத்திக்கிடுங்க.
ನಿಮ್ಮ ನೀವು ಸರಿ ಮಾಡ್ಕೊಳ್ರಿ. நீங்க உங்களை சரிப்படுத்திக்கிடுங்க. ನಿಮ್ಮ ನೀವು ಸರಿ ಮಾಡ್ಕೊಳ್ರಿ. என்ன எவ்வளவு நாள், ಇನ್ನು ಎಷ್ಟು ದಿನ? பழைய வாழ்க்கை, ಹಳೇ ಜೀವಿತ, பழைய நடத்தை, ಹಳೇ ನಡತೆ, பழைய பேச்சு, ಹಳೇ ಮಾತು, பழைய பாவங்கள், ಹಳೇ ಪಾಪಗಳು, பழைய சுபாவங்கள், ಹಳೆಯ ಸ್ವಭಾವಗಳು, மாம்சத்தின் கிரியைகள். இன்னைக்கு நம்ம பைபிள் ரீடிங் ரியோனா வாசிக்கும் போது மாம்சத்தின் கிரியைகளை குறித்து தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல வாசித்தாள். ಗಲಾತ್ಯ 5ರ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅನೇಕ ಶಾರೀರಿಕ ಕರ್ಮಗಳನ್ನು ಕುರಿತು ನಾವು ಓದಿದ್ವಿ. பாருங்க, நம்ம செய்தியை கேட்கும் போது மனம் திரும்புறோங்க. ನೋಡ್ರಿ, ನಾವು ಸಂದೇಶ ಕೇಳುವಾಗ ಮನಸಾಂತರ ಹೊಂದಬೇಕು. ಓನು ಅழுது நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அந்த செய்திக்கு. ನಾವು ಅಂತ ಹತ್ತು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಆ ಸಂದೇಶಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇವೆ. ஆனா நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை. ಆದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವ ಬದಲಾವಣೆ ಇಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? அழுது ஒப்பு கொடுத்துட்டு போனதோடு சரி, ಹತ್ತು ಒಪ್ಪಿಸ್ಕೊಟ್ಟು ಹೋಗಿದ್ದು ಸರಿ, மனம் திரும்புதல் இல்ல. ಅಲ್ಲಿ ಮನ ತಿರುಗುವಿಕೆ ಇಲ್ಲ. மனம் திரும்புகிறவனுக்கு தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு தான் இறக்குங்க. ದೋಷಗಳನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ ಒಪ್ಪಿಕೊಂಡು ಬಿಡುವವನಿಗೆ ನಾನು ಶುಭವನ್ನು ತೋರಿಸ್ತೇನೆ. சும்மா அறிக்கை செய்து அழுதுகிட்டு போனா ஒரு இரக்கத்தையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ಸುಮ್ನೆ ಅರಿಕೆ ಮಾಡಿ ಹೋದ್ರೆ ಏನು ದೇವರಿಂದ ಕರುಣೆ ದೊರೆಯಲ್ಲ. மனம் திரும்புதல், ಮನ திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்க. ಅದನ್ನೇ ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದ್ದು, ಮನ ತಿರುಗಿದ್ದೀರಿ ಎಂಬುದನ್ನ ಫಲಗಳಿಂದ ತೋರಿಸ್ರಿ. அப்பதான் சாட்சியா வாழ முடியும். ಆಗ್ಲೇ ನಾವು ಸಾಕ್ಷಿ. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நம் மூலமாக நிறைவேறும். ಆಗ ಮಾತ್ರನೇ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ ನಮ್ಮ ಮುಖಾಂತರ ನೆರವೇರುವ. வாழ்க்கையை பார்த்து, ಜೀವಿತವನ್ನು ನೋಡಿ, வாழ்க்கையை பார்த்து ஜனங்கள்னா ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ನೋಡಿ ಜನರು ಯೇಸುட்ட வரணும். ಯೇಸುವಿನ ಬಳಿ ಬರಬೇಕು. இவங்க நம்மளை மாதிரி பொய் பேச மாட்டேங்கிறாங்க. ಇವರು ನಮ್ಮ ಹತ್ರ ಸುಳ್ಳು ಹೇಳಲ್ಲ. இவங்க நம்மளை மாதிரி புறம் கூற மாட்டேங்கிறாங்க. ನಮ್ಮ ತರ ಚಾಡಿ ಹೇಳಲ್ಲ. இவங்க நம்மை மாதிரி கோபப்பட மாட்டேங்கிறாங்க. ಇವರು ನಮ್ಮ ತರ ಕೋಪ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ. இவங்க நம்மை மாதிரி பாவம் செய்ய மாட்டேங்கிறாங்க. ಇವರು ನಮ್ಮ ತರ ಪಾಪ ಮಾಡಲ್ಲ. நம்ம பழி வாங்க மாட்டேங்கிறாங்க. ನಾವು ಮುಯಿ ತೀರ್ಸಲ್ಲ. இவங்க கிட்ட ஏதோ வித்தியாசமான காரியம் இருக்கிறதே. ಇವರ ಬಳಿ ಏನೋ ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಕಾರ್ಯ ಇದೆ. இவங்க போற சபைக்கு ஒரு நாள் போய் பார்க்கலாம். ಇವ್ರ ಜೊತೆ ಒಂದಿನ ಸಭೆಗೆ ಹೋಗಿ ನೋಡೋಣ. அப்படிப்பட்ட எண்ணத்தை நாம் ஜனங்களுக்குள்ளே கொண்டு வருவதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அவர்கள் மத்தியிலே வைத்திருக்கிறார். ಅಂತ ಯೋಚನೆಯನ್ನ ಜನರಲ್ಲಿ ತರಲಿಕ್ಕೆ ಆಗುವಂತೆ ಜನರು ನಮ್ಮನ್ನ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. நம்முடைய வேலை சாட்சியா வாழ்றதுங்க. ನಮ್ಮ ಜೀವಿತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಆತ್ಮவை கொண்டு வருவது கர்த்தருடைய வேலை. ಆತ್ಮಗಳನ್ನು ತರುವಂತದ್ದು ಕರ್ತನದು. பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான் என்று சொல்லி ಯೇಸು சொல்லுகிறார். ಯಾಕಂದ್ರೆ ಯೇಸು ಹೇಳ್ತಾನೆ, ತಂದೆಯು ಒಬ್ಬನನ್ನು ಎಳಕೊಳ್ಳದೆ ಹೋದರೆ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. நம்ம வேலை சாட்சியா வாழணும். ನಾವು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. நம்முடைய வேலை சாட்சியாய் வாழ்வது. ನಮ್ಮ ಕೆಲಸ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ, நாம் சாட்சியாய் வாழ வேண்டும். நான் ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவார். ಆತ್ಮಗಳನ್ನು ದೇವರು நம் மூலமாக கொண்டு வருவார். ನಮ್ಮ ಮುಖಾಂತರ தேவன் நம்முடைய சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ದೇವರು ಸಭೆಗೆ ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನವನ್ನು ನೆರವೇರಿಸ್ತಾನೆ. நம் மூலமாக 10 பேர் இல்லங்க 100 பேரை கொண்டு வருவார். ನಮ್ಮ ಮುಖಾಂತರ 10 ಅಲ್ಲ 100 ಜನ ತರ್ತಾನೆ. Thank you Lord, thank you. ನನ್ನ ಮಾಂಸ ಸಾಯಲಿ, ನಿನ್ನ ಆತ್ಮನೇ ನಡೆಯಲಿ. ನನ್ನ ಸ್ವಾರ್ಥ வெறும் பாட்டாக இருக்க வேண்டாம், வாழ்க்கையாக மாறட்டும். பாடுங்க பாடுங்க. உண்மையாக நம்முடைய மாம்சம் சாகட்டும். ஆமென். நம்முடைய சுயம் சாகட்டும். உண்மையாக பாடலின் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும். ನನ್ನ ಜೀವಿತ, நம்முடைய வாழ்க்கை மாறட்டும். நம்முடைய வாழ்க்கை மாறட்டும். நம்முடைய வாழ்க்கை மாறணுங்க. நம்முடைய வாழ்க்கை மாறணுங்க. நம்முடைய வாழ்க்கை மாறியே ஆகணும். ஓ ஜீசஸ், ஆமென். ஓ எஸ் எஸ். ஓ ஜீசஸ், ஜீசஸ். ஆமென். ಈಜುವಸ್ ನನ್ನ ತುಂಬಿರಿ, ಮೊಣಕಾಲವರಗಲ್ಲ, ಸೊಂಟಾದವರಗಲ್ಲ. ಆಮೆನ್. ಈಜುವಷ್ಟು ನನ್ನ ತುಂಬಿರಿ, ಕಾದೋಷ್ ಬನ್ನಿರಿ, ನನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿರಿ. ಕಾದೋಷ್ ಬನ್ನಿರಿ, ನನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿರಿ. ಕಾದೋಷ್ ಬನ್ನಿರಿ.
பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ನನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿರಿ. ನಮ್ಮ ಮಾಂಸ ಸಾಯಲಿ ಎಂದು சொல்லி பாடுகிறோம். ನನ್ನ ಮಾಂಸ ಸಾಯಲಿ ಎಂಬುದಾಗಿ ಆಡಿದ್ದೀರಾ? ನಮ್ಮ ಮಾಂಸம் செத்திருக்கிறதா? ಮಾಂಸ ಸತ್ತೋಗಿದ್ಯಾ? ನನ್ನ ಸ್ವಾರ್ಥ ಸಾಯಲಿ ಎಂದು சொல்லி பாடுறோம். ನನ್ನ ಸ್ವಾರ್ಥ ಸಾಯಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹಾಡಿದ್ವಿ. என்னுடைய சுயம் சாகட்டும் என்று சொல்லி பாடுறோம். ನನ್ನ ಸ್ವಾರ್ಥ ಸಾಯಲಿ ಎಂಬುದಾಗಿ ಆಡ್ತೇವೆ. சுயம் மரித்திருக்கிறதா? ಸ್ವಾರ್ಥ ಸತ್ತಿದೆಯಾ? என்னுடைய வாழ்க்கை மாறட்டும் என்று சொல்லி பாடுறோம். ನನ್ನ ಜೀವಿತ ಮಾರ್ಪಡಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹಾಡಿದ್ವಿ. நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா? ನಮ್ಮ ಜೀವಿತ ಬದಲಾಗಿದೆಯಾ? நம்முடைய வாழ்க்கை மாறணுங்க. ನಮ್ಮ ಜೀವಿತ ಬದಲಾಗಬೇಕು. வாழ்க்கை மாறணுங்க. ನಮ್ಮ ಜೀವಿತ ಬದಲಾಗಬೇಕು. எவ்வளவு நாள் அதே வாழ்க்கை? ಇನ್ನು ಎಷ್ಟು ದಿನ ಅದೇ ಜೀವಿತ? நமக்கே நம்ம மேல ஒரு கோபம் வரணும். ನಮ್ಮ ಮೇಲೆ ನಮಗೆ ಒಂದು ಕೋಪ ಬರಬೇಕು. நான் இன்னும் இவ்வளவு நாள் இப்படியே இருக்கிறேனே. ನಾನು ಇಷ್ಟು ದಿನ ಇನ್ನು ಹೀಗೆ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 5 வருடம் 10 வருடம் 20 வருடம் 30 வருடம் ஆயாச்சு. இன்னும் என் வாழ்க்கை, என் மாம்சம் சாகலையே, ஜென்ம சுபாவம் சாயலையே, இன்னும் என் பாவம், நான் இன்னும் பாவத்துக்கு மறிக்கலையே, என் பேச்சு மாறலையே. ನಾನು ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿಕೊಂಡು 5, 10, 15, 30 ವರ್ಷ ಆಯ್ತು, ಇನ್ನು ನನ್ನ ಜೀವಿತ ಬೇರೆ ಮಾರ್ಪಟ್ಟಿಲ್ಲ, ನನ್ನ ಮಾಂಸ ಸತ್ತಿಲ್ಲ, ನನ್ನ ಸ್ವಾರ್ಥ ಸತ್ತಿಲ್ಲ, ಅದೇ ಜೀವಿತ. இன்னும் போய், ಇನ್ನೂ ಸುಳ್ಳು, இன்னும் புறம் கூறுதல், ಇನ್ನೂ ಬೇರೆಯವರ ಚಾಡಿ ಪಾಪங்கள், ಇನ್ನೂ ರಹಸ್ಯ ಪಾಪಗಳು, ಆತ್ಮಗಳ ಮೇಲೆ ஒரு ಭಾರ ಇಲ್ಲ, ಇನ್ನೂ ಆತ್ಮಗಳ ಆದಾಯದ ಮೇಲೆ ಭಾರ ಇಲ್ಲ. ஹalleluya. இன்னும் எத்தனை நாட்களுக்கு இதே வாழ்க்கை? ಇನ್ನು ಎಷ್ಟು ದಿನ ಇದೇ ಜೀವಿತ? ஆவியானவர் எவ்வளவுதான் வசனத்தை அனுப்புவாரு? ಆತ್ಮನು ತಾನೇ ಎಷ್ಟು ವಾಕ್ಯಗಳನ್ನು அவர் எவ்வளவுதான் நம்மை சரிப்படுத்தணும்? ಆತನು ಎಷ್ಟು ತಾನೇ ನಮ್ಮನ್ನು ಸರಿಪಡಿಸ್ತಾನೆ. ஹalleluya, 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 ஹalleluya. பிசாசை சந்தோஷப்படுத்த போறீங்களா? ಸೈತಾನನನ್ನ ಸಂತೋಷ ಪಡಿಸಕ್ ಹೋಗ್ತೀರಾ? ஆவியானவரை சந்தோஷப்படுத்த போறீங்களா? ಪವಿತ್ರ ಆತ್ಮನನ್ನು ಸಂತೋಷ ಪಡಿಸ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತೀರಾ? பிசாசுக்கு மகிமையை சேர்க்க போறீங்களா? ಸೈತಾನಿಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸ್ತೀರಾ? ஆண்டவருக்கு மகிமையை சேர்க்க போகிறீங்களா? ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸ್ತೀರಾ? பிசாசை வெளிப்படுத்த போறீங்களா? ಸೈತಾನನ ತೋರಿಸ್ಕೊಡ್ತೀರಾ? தேவனை வெளிப்படுத்த ಅಥವಾ போகிறோம். ದೇವರನ್ನ ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ತೋರಿಸ್ತೀರಾ? ஹalleluya. ஆண்டவருடைய சமூகத்திலே ನಾವು ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ உண்மையான ஒரு ஒப்பு கொடுத்தல், ನಿಜವಾದ ಮನ ತಿರುಗಿ, உண்மையான மனம் திரும்புதலோடு ನಿಜವಾದ ಮನ ತಿರುಗುವಿಕೆ ಒಟ್ಟಿಗೆ